8வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து யோவான் 8:37 44 வரைக்கும். யோவான் 8வது அதிகாரம் 37 44 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை எழுதி கொடுத்ததான் அதே பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு போதகராய் வந்து போதிக்கும்படியாக, ஆற்றலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாய் இருந்து இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை எங்கள் இருதயத்திற்கு ஏற்றுக்கொள்ளவும், நாங்கள் கீழ்ப்படியவும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கவும், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் உதவி செய்யும். விசேஷமாய் இந்த நேரத்தில் காணப்படுகிற எல்லா தூக்கங்கள், நிர்விசாரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் இந்த இடத்தை விட்டு, பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். நீங்க இந்த நாளில் பேசுங்க, தடைகள் எல்லாம் மாற்றுங்க, உயர்ந்துடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் செய்தியாக நான் வைத்திருப்பது ஐடென்டிஃபையிங் லையிங் ஸ்பிரிட்ஸ், பொய்யின் ஆவிகளை அடையாளப்படுத்துவது. என்னங்க, பொய் சாதாரணமான ஒரு விஷயம் தானே இல்லையா? பொய் எல்லாரும் பேசுறது தானே. ஆனால் பொய்யில் என்னது அப்படி ரொம்ப முக்கியமானது? அதுவும் பொய் என்னங்க ஆவின்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பொய்ன்றது மனுஷனுடைய இமோஷன் கிடையாது. நம்ம பொய்யை எப்படி கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அழுகை, கோபம், சிரிப்பு, சந்தேகம், இந்த மாதிரி உணர்வுகளிலே பொய்யுன்றதும் ஒரு உணர்வு என்பதை நாம் அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, பொய் என்பது அது ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு தாக்கம். பொய் என்பது என்னதுங்க? அசுத்த ஆவியினுடைய தாக்கம். சரி, நான் பொய் பேசலையே. பொதுவா அந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்ல மாட்டேன் அப்படின்னா உடனே அடுத்த பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை அப்படின்வாங்க. சொல்லியிருக்காங்களா? என்னையெல்லாம் ஸ்கூலில் திட்டுவாங்க. நான் பொய் சொல்லியிருப்போம். சில நேரங்களில் ரொம்ப அந்த பயங்கரமாக அந்த நீதியை வெளிப்படுத்தணுன்ட்டு நம்ம சுய நீதிக்காக என்ன பண்ணுவோம், நான்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் எப்படா சொல்கிறது அப்படின்னோடனே பசங்க என்ன சொல்லுவாங்க, பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை, இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. சரி, ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் பொய் அப்படின்றது இது எவ்விதமான ஒரு தாக்கத்தை இந்த நாட்களிலே ஏற்படுத்துகிறது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் ரொம்ப முக்கியமா, இது இந்த நாட்களில் நம்ம பேசணுமா அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் 99% பொய்யில தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் லைஸ். எல்லாமே பொய்யிலிருந்து தான் உற்பவித்து, பொய்யினால தான் அந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ரொம்ப அழகா சொல்லணும்னா, பொய்யினுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வேனிட்டி, மாயை என்று சொல்லுகிறோம். சாலமோன் இவ்விதமாக, தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் ரொம்ப ஞானத்திலே தேர்ந்த மனிதன். அவர் பிரசங்கியினுடைய புத்தகத்துல அதிகாரத்தில் அப்படிதான் ஆரம்பிக்கிறார், மாயை மாயை, எல்லாமே மாயை. அவர் எல்லாவற்றையும் அனுபவிச்சு அவர் எழுதினாலும் அவர் ரொம்ப அர்த்தமுள்ளதா எழுதியிருக்கார். காரணம், மாயை அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்னாடி அதற்கு அடித்தளமாக இருந்தது என்னதுங்க? பொய்.
பொய் என்பதுதான் மாயை. அதாவது பொய்ன்றது அஸ்திபாரம்னா மாயைன்றது கட்டிடம் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? மாயைன்ற ஒரு கட்டிடம் இருந்துச்சுன்னா அதுக்கு அஸ்திபாரம் என்னவா இருக்கும்? பொய். சரிங்களா? சரி, பொய்யை பத்தி ஏன் இன்னைக்கு இவ்வளோ நம்ம பேசணும், இல்லை பொய்ன்றதுனுடைய தாக்கம் ஏன் இந்த மாதிரி இருக்கு? நான் உங்களுக்கு விசேஷமா படம்லாம் போட்டிருக்கிறேன். அப்படின்னாச்சும் பார்த்து உங்களுக்கு எப்படியாவது, ஆமா உங்களுக்கு சொல்ல புரியும்னு நினைக்கிறேன், எப்படியாவது உங்களுடைய அந்த தியான நிலையிலிருந்து உங்களை தட்டி எழுப்பி உங்களை நான் யோசித்தேன். இன்னைக்கு கூட போன வாரம் பேசிட்டு இருந்தோம். பேசாமல் வந்த உடனே இந்த பால்வாடி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 2 மணி நேரம் தூங்க வைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? நான் அதை யோசித்தேன், பேசாமல் எல்லாருக்கும் பெட்டு போட்டுருவோம். வந்த உடனே எல்லாரும் 2 மணி நேரம் என்ன பண்ணிடுங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டீ எல்லாம் குடித்து அதுக்கப்புறம் உட்காந்து ஆராதனை ஆரம்பிக்கலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, ஸோ பாருங்க, அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் எந்திரிச்சு நின்று கேளுங்க. யாரும் உங்களை தப்பாலாம் நினச்சிக்க மாட்டாங்க. சரிண்ணா? ஏன்னா உங்கள் பக்கத்தில் உங்களை இப்படி பார்க்குறவரும் தூங்கியிருப்பார். அதனால் உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க, எந்திரிச்சு நின்றுக்கோங்க. இல்லை முகத்தை போய் கழுவிட்டு வாங்க. ஏதாவது ஒன்று தயவு செஞ்சு இந்த வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே போகணும், மனசுக்குள்ளே போகணும், அது கிரியை செய்யணும். ஓகேங்களா? சரி, கவனிப்போம். இப்போது இந்த பொய், பொதுவாக ஒரு மனுஷன் உங்ககிட்ட பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா? அதாவது உங்கள் முகத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பொய் சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் நம்புவீங்களா? நம்ம அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லும் போதே பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஓகேன்னு என்ன பண்ணிக்குவோம், தலையை ஆட்டிக்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் டைம் வரும்போது சொல்லுவோம், ஏய் நீ அன்னைக்கு அந்த பொய்யை சொன்ன இல்லையா அப்படின்னுவோம். ஸோ பொய் என்பது கண்களுக்கு முன்பதாக வெளிப்படையாக இருக்கும் பொழுது பொதுவாக எந்த மனிதனும் அதை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அப்படி ஏற்றுக்கொண்டா அவன் முட்டாள். பொய்ன்னு தெரிஞ்சே ஒரு மனுஷன் ஏற்றுக்கிறான்னா அவன் யாரு? அவனை விட முட்டாள், வடிகட்டின முட்டாள்னுவாங்க இல்லைங்களா, அவனை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. ஸோ முட்டாள்கள் தான் பொய்க்கு விழுவார்கள். ஆனால் இந்த நாட்களிலே இந்த முட்டாள்தனத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமை. இப்போ உதாரணத்திற்கு அறியாமைக்கு பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ படிக்காத ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் எனக்கு கவனிங்க. படிக்காத ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கிறான். நல்லா படிக்கிற பையன், படிக்கிற பையன், படிப்பறிவு இல்லாத அம்மா அப்பா, படிக்கிற பையன். இப்போ இந்த பையன் வந்து ஃபோன் வாங்கணும்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, காசு இல்லைப்பா அப்படின்றாங்க. இல்லை ஃபோன் வாங்கணும். என்னத்துக்கு ஃபோன் வாங்கணும்? நானும் படிக்க போகிறேன். ஆனால் அந்த அம்மா அப்பாவுடைய அறியாமையினால அவங்க வாங்கி கொடுத்தாலும், பிள்ளை படிக்கட்டும்னு வாங்கி கொடுத்தாலும், அந்த பையன் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தான், கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து ரூமில் ஏதாவது நோண்டிட்டு இருந்தான்னா அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? அப்போ அது பேரும் என்னதுதான்? பொய், அறியாமை. பொய். இந்த பையன் பேசின பொய் அவங்களுடைய அறியாமை ரெண்டும் இணைஞ்சிருச்சு. ஸோ ஒரு பக்கம் பொய்ன்றது எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதோ அதே மாதிரி அறியாமையும் அதை விட ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா உங்களை மூஞ்சிக்கு முன்னாடியே என்ன பண்ண முடியும், உங்களை ஏமாற்ற முடியும். ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி என்ன இல்லை, விவரம் இல்லை, உங்களுக்கு அதை பற்றி தெளிவு இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, டேய் ஃபோனை வாங்கி என் முன்னாடி உட்காந்து பயன்படுத்து, ஏன் கேம் சொல்லிடுற, தெரிஞ்ச அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அப்போது தெரியாமல் அறியாமல் இருக்கும்போது ஈஸியாக ஒருத்தங்களை என்ன பண்ணிவிட முடியுங்க, ஏமாற்றி விட முடியும். ஸோ பொய்க்கு அடுத்த நிலை தான் இந்த அறியாமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நம்மளுடைய விழுந்து போன தன்மை, நம்மளுடைய ஃபாலன் நேச்சர், நம்மளுடைய ஆதாம் ஏவாள், நம்மளுடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள், இவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இவங்க தான் பாவத்தினுடைய தகப்பன் தாய். நமக்கு தாய் தகப்பனா பிசிக்கலாக இருந்தாலும் பாவத்துக்கு தகப்பன் தாய் யாரு? அவங்க தான். தாயும் தகப்பனுமா வெறுமனே நம்மளை பெற்றது மாத்திரம் இல்லாமல் பாவத்தையும் சேர்த்து பெற்று வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ இவங்க கிட்ட வந்த அந்த பாவ குணத்திலேயே அடிப்படையாக இருக்கிறதான ஒரு சுபாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய். இல்லை பொய்யை பேசுவது, இல்லை பொய்யை வேற ஒருத்தங்களை நம்ப வைப்பது, இல்லை பொய்யை நம்புவது. நல்லா கவனிக்கணும். இது ரெண்டு கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருப்போம். ஒன்று நம்ம பொய் பேசுகிறவங்களா இருப்போம், இல்லை பொய் பேசுகிறத நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். இந்த ரெண்டு கேட்டகரியில் கண்டிப்பாக தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறியலைன்னா, ஒன்று பொய்யை நீங்கள் பேசுவீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் பேசின பொய்யை நீங்கள் நம்புவீங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் ஒரு மனுஷன் இருக்க முடியும். ஸோ தேவனுடைய சத்தியத்தை அறியும் பொழுது
பொய் அப்படின்றதுல இருந்து வெளியே வரும். சரி, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யோவானில் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை பற்றி, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3:19 சேர்ந்து வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிச்சமாக வந்தார். வெளிச்சமாக அவர் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் இருக்கிறதான மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சுங்களா? இருளா இருந்துச்சு. அவங்களால வெளிச்சத்தை என்ன பண்ண முடியலங்க? பார்க்க முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் வார்த்தையிலிருந்து வந்ததான வெளிச்சம் அவர்களுடைய இருளை நீக்கக்கூடிய வல்லமை உடையதா இருந்தது. ஆனால் அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மனநிலை அந்த மக்களுக்கு இல்லை. இவர்கிட்ட வல்லமை இருந்துச்சு, ஆனா அவங்க கிட்ட மனசு இல்லை. மனசு இல்லாததுனால ஆண்டவர் கடைசியா என்ன சொல்றாரு? இந்த இருளினுடைய ஆக்கினையிலிருந்து மக்கள் வரலனா, அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரலனா அவங்க கடைசியா எங்க போயிடுவாங்க? ஆக்கினை தீர்ப்பு, அதாவது அவங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த பொய்யின் ஆவிகள், இதை நம்ம ஏன் அடையாளப்படுத்தணும், ஏன் இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பேசணும் அப்படின்றத பார்க்க போறோம். முதலாவது, இந்த பொய்யின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, முதலாவது உங்களை தேவனுக்கு எதிராக திருப்ப வல்லமையுடையதா இருக்கிறது. The primary goal of a lying spirit is to set you against God. தேவனுக்கு விரோதமாக உங்களை நிறுத்தணும். உங்களுக்கு தெரியாமலே உங்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுங்களா? தேவன் சார்பில் இருக்கிற நீங்க தேவனுக்கு எதிராக போய் நின்றுட்டு இருப்பீங்க. தேவனுக்கு எதிராக நிற்க முடியுமா? ஆனா உங்களுக்கு தெரியாமலே தான் செய்வீங்க. ஏன்னா இந்த பொய்யினுடைய ஆவி, அதனுடைய தாக்கம் அந்த மாய வலையில போய் சிக்கி நம்ம தேவனை எதிர்க்கிறோன்ற நினைப்பே இல்லாம தேவனை எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஸோ முதலாவது இதனுடைய கோல். அடுத்து ரெண்டாவதா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை தேவனுடைய நியாய பிரமாணம், அதாவது தேவனுடைய சட்டங்களுக்கு விரோதமாக நிறுத்துவது மாத்திரமல்லாமல் உங்களை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட்னு சொல்லுவோம். செல்ஃப் டிஸ்ட்ரக்ட்னா என்னன்னா, தன்னையே அழித்து கொள்ளுகிறதான ஒரு மனநிலைமைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான். ஸோ இந்த பொய்யின் ஆவியினுடைய நோக்கம், ரெண்டாவது நோக்கம் என்னதுங்க? எந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமா, அவருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறானோ அவனை அறியாமலே அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறான். ஒரு கத்தி எடுத்து நீங்களே உங்க கையை கால விரலாம் வெட்டிக்கிட்டே எப்படி இருக்கும்? அப்படிதான் பொய் பேசுகிற மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ரெண்டாவது நோக்கம். மூணாவது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, இந்த பொய் இல்ல பொய் பேசுகிற வல்லமைகள், இந்த பொய்யின் ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் லைஸ் அண்ட் டிசெப்ஷன் என்ன பண்ணும்னா, சத்துருவானவன் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக வருவதற்கு பெரிய வாசலை திறக்கிறதா இருக்கிறது. இட் இஸ் a door opener, it is a portal opener for all the demons to come into your life. இப்போ பேங்க்குக்கு போயிருக்கீங்களா? பேங்க்ல செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி கதவு திறக்க மாட்டார். ஆனால் பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே செக்யூரிட்டி வேலையை செய்யறது பேங்க்ல இருக்கிறவங்க மாத்திரம் தான். பார்த்துருக்கிறீங்களா? மற்றவங்க எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டின்னு ஒருத்தர் அவர் ட்ரெஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா மற்றவங்க செக்யூரிட்டின்னு தெரியாது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, கதவு கிட்டே தான் நிற்பார், துப்பாக்கியோடு நிற்பார். அதில் குண்டு இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் துப்பாக்கியோடு நிற்பார். நீங்கள் போனீங்கன்னா கதவை திறந்து விடுவார், நீங்கள் போன உடனே கதவை மூடுவார். இப்போ இந்த டோர் ஓப்பனர், கதவை திறப்பவர், அந்த வேலையை செய்கிறது தான் இந்த பொய்யின் வல்லமைகள், ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன்ஸ். இது எங்கேருந்து வருதுன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நல்லா கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய குடும்பமும் இந்த காரியங்களிலிருந்து, இந்த மாயையிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த பொய்யின் ஆவிகளை நம்ம இனப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்ம அடையாளப்படுத்தணும். அதற்கு எதிராக நம்ம நின்று நம்ம செபிச்சு அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளாக பொய்யின் வல்லமைகள் இருக்கக்கூடாது. ஸோ 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, தேவனுக்கு விரோதமாய் உங்களை நிறுத்துவது. ரெண்டாவதா, உங்களை தங்களை தாங்களே அழித்து கொள்ள வைப்பது. மூன்றாவதாக, இருளின் வல்லமைகள் உள்ளே வருவதற்கான கதவை திறக்கிற வல்லமைகளாக இந்த பொய்யின் வல்லமைகள் இருக்கிறது. சரி, இப்போ இந்த பொய்கள் மூலமா கதவுலாம் திறக்கப்படுதுன்னு சொன்னேன். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்க சொல்லலாம், இல்லைங்க நான் பொய் பேசவும் மாட்டேன்,
பொய் யாராவது எனக்கு பேசினாலும் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்படி சொல்றதே ஒரு பொய். நான் பொய் பேச மாட்டேன், பொய் பேசினாலும் நான் கண்டுபிடிச்சோன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க யாரு? பொய் பேசுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கண்ணை பார்த்துட்டு ஆன்னு மண்டை ஆட்டுறோம் பார்த்தீங்களா? உலகம் பொய்யினால உண்டாயிருக்கு. அதனாலதான் கடைசி வசனம் யோவான் 8:44 அந்த வசன பகுதி நம்ம அதுக்காக தான் படிச்சோம். இந்த உலகம் பொய்யனினால் உருவாயிருக்கிறது, உங்கள் பிதா, அதாவது இந்த உலகத்தினுடைய அதிபதி பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். சோ அவனுடைய கண்ட்ரோல் இந்த உலகம் இருக்கும்போது இந்த உலகத்துல பொய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்கிட்ட பொய் இல்லைங்க, நானும் பொய் பேச மாட்டேன், பொய் யாரு பேசினாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னோம்னா முதல்ல நாமளே நம்ம ஏமாத்திக்கிறோம். நான் தான் முதல் பொய்யை பேசுறேன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுடைய எல்லைகளே நான் முதலாவது நம்ம ஒரு கன்விக்ஷனுக்குள்ள வரணும். ஆமா, நிறைய நேரம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பொய் பேசியிருக்கிறேன். சில நேரங்களிலே பொய்யான காரியங்களில் உண்மைன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன்னு எப்போ அந்த ஹம்பிள்னஸ், தாழ்மையோட கர்த்தர் சமூகத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா தான் இன்னைக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு மண்டைக்கு ஏறும், புரியும், ஒரு விடுதலை கிடைக்கும். இல்லை நான்லாம் கரெக்டாக இருக்கிறேங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நான் எந்த பொய்யும் பேசினதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இங்கே உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இங்கே உட்காந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. 1 மணி நேரம் நமக்கு வேஸ்ட்டு தான். ஆனால் நம்ம கவனிக்கணும், இந்த பொய்யின் வல்லமைகள் இந்த நாட்களிலே அதிகமாக சத்ருவினால செயல்பட்டு கொண்டு இருக்கிறதான வல்லமைகள். நாம் இப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இந்த வல்லமைகள் அவங்க அந்த வல்லமைகள், அதாவது இந்த பிசாசனுடைய இந்த பொய்யின் ஆவிகள், என்னங்க இதுக்கும் ஆவியா? பொய்யின் ஆவினே பைபிள்ல இருக்கு, நான் வசனத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பொய்யின் ஆவிகள் என்ன பண்ணுது தெரியுங்களா? தேவ பிள்ளைகளை விடாமல் அவங்களுடைய சிந்தையில் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. பொய்யின் ஆவி உங்களுக்குள்ள வரலனாலும் உங்க சிந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அந்த தாக்கங்கள் தொட்டு கொண்டே இருக்கிறது. எவ்ரி டே, எவ்ரி நைட், எவ்ரி hour and every minute, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரம், இரவு பகல், எப்பொழுதுமே இந்த பொய்யின் ஆவிகள் உங்கள் மூளை பகுதியை சுத்தி அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தாக்கி கொண்டே இருக்கிறது. எவ்விதமாவது உங்க மூளைக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அந்த ஆவியினுடைய இன்டென்ஷனாக இருக்கிறது. ஏன்னா உள்ள வந்துருச்சுன்னா ஆப்வியஸா அடுத்து நீங்க செய்யற காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய சத்தியத்திற்கு 3 காரியங்களும் சொன்னேன் இல்லைங்களா? முதலாவது தேவனுக்கு விரோதமா போவீங்க, 2வது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுவீங்க, 3வது என்ன சொன்னேன்? 3வது ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இல்லையா? என்னது? வாசல்களை நம்ம திறந்து விடுகிறோம். ஸோ சின்ன பொய் தாங்க, சின்ன பொய். ஆக்சுவலி எங்கள் மாமா வந்து ரொம்ப பழமொழியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எங்கள் மாமா உங்களுக்கு தெரியும், சின்ன மாமா. அவரு சொல்லுவார், நான் ஒரு டைம் ஏதோ அந்த பொய் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் அந்த பழமொழி கேட்டேன், 1000 பொய் சொல்லினாச்சும் கல்யாணம் பண்ணணும். டேய் அது 1000 பொய் இல்லடா அப்படின்னு. அப்போ என்ன மாமா? 1000 பேருக்கு போய் பத்திரிக்கை வச்சு என்ன பண்ணணுமா? அடா பாவிகளா, எப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க? 1000 பேருக்கு போய் பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு அழைக்கணுமா? இந்த பழமொழி என்ன மாற்றிட்டாங்க? 1000 பொய்யை சொல்லினாச்சும் அடா பாவிகளா, எப்படி ஆகி போச்சு. இப்படி தான் இன்னைக்கு. அப்போ அதுவே பொய்யா மாறிடுச்சு, பழமொழியவே பொய்யா மாற்றிவிட்டாங்க. சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா ரிலன்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலன்ட்லெஸ்னா விட்டு கொடுக்காம இந்த தாக்கங்கள் ஒரு மனுஷனுடைய மூளை பகுதியை சுத்தி தாக்கி கொண்டே இருக்கிறதுங்க. அது தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளை இல்லைனாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டாலும் சரி, நீங்க அக்கினி அபிஷேக பிளம்பாக நீங்க இருந்தாலும் அந்த தாக்கங்கள் உங்கள் சிந்தையை சுற்றி வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ ஆகையினாலே அந்த தாக்கங்களை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கும். ஸோ இந்த தாக்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இவ்விதமான தாக்கங்கள் முதலாவது உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய தனித்தன்மை, நீங்கள் யார் என்பதை குறித்ததான ஒரு கேள்வியை எழுப்பும். பொதுவாக இந்த பொய்யின் ஆவிகள் வந்த உடனே உங்களுக்கு ஒரு பொய்யை சொல்லாது. அது என்ன பண்ணும்னா நம்மை குறித்த ஒரு சந்தேகத்தை நமக்கே ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்திற்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் போது, இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கும் போது முதல் கேள்வி, இந்த ஆவி உள்ளே வந்துருச்சுன்னா எனக்குள்ளே வர்ற முதல் கேள்வி என்னன்னா, உண்மையாலுமே நான் ஊழியம் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா, இல்லை அவசரப்பட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேனா, இல்லை இப்போ திடீர்னு எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தோன்னா அந்த ஆவி இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம், உண்மையாலுமே ஏசப்பா கொடுத்த பொண்டாட்டி தானா இவ,
இல்லை ஒரு புள்ள பிரச்சனை பண்ணும்போது ஏசப்பா நீங்கள் கொடுத்த பிள்ளை தானா இது அப்படின்னு சொல்லி உங்களுடைய தனித்தன்மையோ உங்களோட கூட இருக்கிறவங்களுடைய தனித்தன்மையோ கொஸ்டின் பண்ணுது பார்த்தீங்களா, கேள்வி கேட்க வைக்குது பார்த்தீங்களா, அது வந்துச்சுனாலே உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பொய்யின் ஆவியின் தாக்கம் சிந்தைக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எத்தனை டைம் யோசிச்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? ஆமா. இன்னைக்கு நம்ம இதுல இருந்து நமக்கு டெலிவரன்ஸ் நமக்கு வேணும். எத்தனை பேர் டெலிவரன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ முதலாவது இந்த ஆவியினுடைய தாக்கங்கள் என்ன பண்ணும்? இவை நம்முடைய தனித்தன்மையும் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய தனித்தன்மையும் குறித்த ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை எழுப்பும். உண்மையாலுமே தேவ சித்தத்தின்படி இவங்க வந்தாங்களா, இல்லை தேவன் என்னை அழைச்சாரா, இல்லைன்னு சொல்லி சொன்னா தேவன் தந்த ஆசீர்வாதமா, இல்லை இந்த தொழில் தேவனோடதா, இல்லை இந்த காரியம் தேவனோடதான்னு சொல்லி ஒரு குட்டி பிரச்சனை வந்தாலே நமக்கு அவ்விதமான ஒரு எண்ணங்கள் வந்துடும். அப்படி வந்துச்சுனாலே உங்களுக்குள்ளாக இந்த பொய்யின் வல்லமைகள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ பாருங்க, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இவ்விதமான தாக்கங்களில் விடும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகிடும்னா, நமக்கு நாமே பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது அதை விட டேஞ்சரு. நீங்கள் வேற ஒருத்தங்கிட்ட பொய் சொல்றது வேற, உங்களுக்கு நீங்களே பொய் சொல்றது வேற. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனையில், இப்போ நான் சொன்னேன், இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சண்டை வருது, எங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ல எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது நார்மல் கிடையாது. அது என்னன்னு சொன்னேன்? பொய்யின் ஆவியினுடைய தாக்கம்னு சொன்னேன். ஆனால் இதை நான் நிஜப்படுத்தும்படியாக நான் வாயின் வார்த்தையில் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை சண்டையில் எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லி, நான் திருமண நாளை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஆவியா வந்தது என்ன தெரியுங்களா பண்ணும்? உங்கள் நடு வீட்டில் சிங்காசனத்தை போட்டு உட்காந்துரும். ரைட்டா, என்ன பண்ணிட்டான்? இவ்வளோ நாள் சிந்தையில் தான் அந்த யோசனை இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இவன் நடு வீட்டில் என்ன பண்ண போகிறேன்? சேர் போட்டு சோஃபா போட்டு நான் ஜாலியாக உட்கார போகிறேன். இப்போ கவனிங்க, இதுதான் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகிற பொய். என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சந்தேகப்பட வைக்கும். ரெண்டாவதா, அந்த தாக்கங்கள் உள்ள வரும்பொழுது உங்களை நீங்களே சந்தேகிக்க ஆரம்பிச்சு, உங்க கூட இருக்கிறவங்களை சந்தேகிக்க ஆரம்பிச்சு, அது வாயின் வார்த்தையை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது இந்த பொய் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிடுச்சு. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்னது? உங்களை நீங்களே அழித்து கொள்ளுகிற விதமாக இந்த பொய் ரொம்ப வல்லமையுடையதா உங்க இருதயத்தில் போய் உட்காந்துருச்சு. உங்க சிந்தையில் இருந்ததுக்கு இப்ப எங்க இடம் கொடுத்துட்டீங்க? இருதயத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அப்ப இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வந்துச்சுனாலே என்னதான் அர்த்தம்? பொய்யின் ஆவியின் தாக்கங்கள் சிந்தையிலே இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். பயத்தை பத்தி நான் பேசல. பயம் வேற, சந்தேகம் வேற. நான் சொல்றது புரியுதுங்களா? பயம் வேற, சந்தேகம் வேற. நான் சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், இல்லை கணவன் மனைவி, இல்லை பிள்ளை, இல்லை சகோதரன் சகோதரி, இல்லை ஏதோ ஒரு காரியம், உலக பிரகாரமான ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பேசும்போது நமக்கு விதமான காரியங்கள் ஏற்படும் பொழுது சந்தேகம் வந்துச்சுன்னா அது முதலாவது இந்த பொய்யின் ஆவியின் தாக்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, இந்த பொய்யின் ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தனித்துவத்தை மாற்றுகிறது. இட் சேஞ்சஸ் an identity of a person. உதாரணத்திற்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா LGBTQ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. LGBT இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா இல்லாதவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஓரளவு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண் ஆண் திருமணம் செய்வது, பெண் பெண் திருமணம் செய்வது, அதே மாதிரி ஆண் பெண்ணை போல மாறிக்கொள்வது, பெண் ஆணை போல மாறிக்கொள்வது. இப்போ அந்த யூஎஸ்லலாம் அந்த ஆப்ரேஷன், யூஎஸ்னு இல்லை, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. செக்ஸ் சேஞ்ச், ஆர்கன் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய உறுப்புகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். பெண் ஆணை போல மாற்றிக்கலாம், ஆண் பெண்ணை போல மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அதே மாதிரி அவங்களெல்லாம் வந்து ஹீ ஷீன்லாம் சொல்ல, அவன் அவள்லாம் சொல்லக்கூடாதான், அதுன்னு சொல்லணுமா. ப்ரொனவுன்ஸ் மாற்றிட்டாங்க. இப்போ தெரியுமா உங்களுக்கு? இது இன்னைக்கு யூஎஸில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இது நீங்கள் நல்லவேளை அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒருத்தங்களை போய் ஹீ ஷீ, அதாவது ஹீனா என்ன அர்த்தம்? அவன், ஷீனா அவள், இல்லையா? இப்படிலாம் சொல்லக்கூடாதான். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாங்க, அதாவது ஆண் பெண்ணாக இருந்தாங்கன்னா ஓகே. அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டராக லெஸ்பியனாக இருந்தால் அவங்கள தேன்னு சொல்லணுமா. தேனா அது. ஏங்க நான் இப்போ பாருங்க, மனுஷன் என்ன ஆகிட்டான்? மிருகத்தினுடைய நிலைமைக்கு எதை நம்ம அதுன்னு சொல்லுவோம்? மிருகத்தை தான் சொல்லுவோம். இன்னைக்கு அதுதான் பெரிய போராட்டம். இன்னைக்கு எல்லாம் கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூஎஸ்ல. இன்னைக்கும் கூட நடக்குது அது. ஏன்னா என்னை என்ன சொல்லிட்டான்? அவள்னு சொல்லிட்டான். ஐயோ அவள்னு சொல்லிட்டான், அதுன்னு சொல்லிட்டான். இல்லை அவள்னு சொல்லிட்டான். அவள்னு அவங்கள வந்து அதுன்னு சொல்லணும்.
நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க வந்து பெண்ணா இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்கள பாக்குறீங்க, அவங்க வந்து பெண், உங்களுக்கு பெண் மாதிரி தோற்றம், நல்ல முடியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அழகா ஃப்ராக்லாம் போட்டிருக்கிறாங்க. போட்டவங்கள அவள் இல்லை ஷீ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வரும். என்ன அவள்னு சொல்ற, என்னை பார்த்தா பொண்ணு மாதிரியா தெரியுது, நான் அது அப்படின்வாங்க. சொல்றது புரியுதுங்களா? இது சண்டை வருது, பப்ளிக் பிளேஸ்ல அடிச்சுக்கிறாங்க. லேடியை லேடின்னு சொல்லக்கூடாது, ஜென்ஸை ஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இப்போ இதுல உச்சக்கட்ட பிரச்சனை என்னன்னா, யாரு எந்த டாய்லெட்டுக்குள்ள போறது? பப்ளிக் பிளேஸ்ல டாய்லெட் இருக்குது, திடீர்னு ஒரு ஆம்பளை ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் பொம்பளை டாய்லெட்டுக்குள்ள போறான். ஏங்க எந்த ஊர்ல இதெல்லாம், இந்த கொடுமையெல்லாம் கேட்டா, இந்த உண்மையாலுமே அமெரிக்காவில் இருக்கவங்களாம் பாவங்க. அவங்களுக்காக உண்மையாலுமே அமெரிக்காவுடைய மீட்பிற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பயங்கரமான ஒரு பிசாசு பிடிச்சி குடிமையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் நிறைய இருக்குது. பட் நான் சொல்றேன், சரி இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி நபர்களுக்குள்ளாக இந்த பிரச்சனை முதல்ல எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? பிசாசு முதலாவது ஒரு பொய்யை அவங்க கிட்ட சொல்றான். ஒரு பெண்ணா இருக்கிற ஒரு குழந்தை கிட்ட, ஒரு பெண் பிள்ளை கிட்ட முதல் பொய் என்ன தெரியுமா? இவன் நடக்கிறதுனா கொஞ்சம் ஆம்பளை மாதிரி நடக்கிறான், இவன் பேச்செல்லாம் ஆம்பளை மாதிரி இருக்குது, ஒருவேளை இவனுக்குள்ள வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு பொய்யை யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அது இவங்க காதுக்கு கேட்டிருக்கும். ஒன்று ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, ரோட்டில் சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க, ஏன் சம்டைம்ஸ் சொந்தக்காரங்க கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு சில நேரம் பெண்ணா இருப்பாங்க, ஆனால் ஆண் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆணா இருக்காங்க, பெண் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்றது ஹார்மோன் பிரச்சனை, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல பிறக்கிறது, அதுவுமே வந்து ஆவிக்குரிய காரியம் தான் நம்ம சொல்றோம். அது வேற, நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக போவேனா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்படிப்பட்ட நபர்கள், ஒரு ஆண் தன்னை ஆணாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ, ஒரு பெண் தன்னை பெண்ணாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ, இதெல்லாம் பேசிக் எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? சின்ன வயசுல யாரோ அவங்க கிட்ட சொன்ன ஒரு பொய். என்ன பொய்? உன்னுடைய செயல்பாடை பார்த்தா ஆண் மாதிரி தெரியலையே, உன்னுடைய செயல்பாட்டை பார்த்தா பெண் மாதிரி தெரியலையே அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு பொய் இன்னைக்கு உலகத்துல அந்த பேய் தான் இன்னைக்கு பயங்கரமா தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. தலைவிரிச்சு ஆடுதுன்றவாங்கல்ல பிசாசு, அந்த மாதிரி இன்னைக்கு உச்சக்கட்ட பிரச்சனை அதுதான். ஸோ இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அப்படியே எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ அதுங்களுக்கு தனியாக ஒரு டாய்லெட் கட்டணும். நம்ம யோசிப்பாங்க, பப்ளிக் பிளேஸ்ல மென் விமென் அவ்வளோதானே, அப்படிதான் தேவன் நம்மளை உருவாக்கினார், ஆணையும் பெண்ணையும் தான் உருவாக்கினார். அதுங்கள் அப்படின்லாம் எதுவும் உருவாகல ஆண்டவர். எங்கேருந்து இந்த பிசாசு வந்துச்சுன்னு தெரியல, ஒரு மாயையை கொண்டு வந்து பாருங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ரைட் ஃப்ரம் தியர் சைல்ட்ஹுட். சிறு பிராயத்திலிருந்து ஒரு சின்ன பொய் யாரோ சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நானே சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கிறேன். ஆம்பளை பிள்ளைங்க லைட்டாக பெண்கள் மாதிரி ஒரு சில நளினங்கள் இருப்பது, அதெல்லாம் குவைட் நார்மல். அது வந்து அதனால அவனை கேன் என்ன பண்ண முடியாது, நம்ம முத்திரை குத்த முடியாது. நம்ம அவங்ககிட்ட சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், நான் செல்வன் அண்ணா ஊருக்கு நான் அடிக்கடி போவேன், வருஷத்துக்கு ஒரு சின்ன வயசில் நான் போவேன். அப்போ ஒரு சகோதரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது நடக்கிறது எல்லாமே பெண் மாதிரியே பண்ணுவார். அப்போது செல்லுனா பயங்கரமாக திட்டுவாங்க, டேய் ஒழுங்கா நடடா, எதனா இடுப்பு ஆட்டி ஆட்டி நடக்கிற ஆம்பளை மாதிரி நடடா அப்படின்னுவார். பேசும்போது அப்படியே வெக்கப்பட்டு பேசுவான் அந்த பையன், திட்டுவார். அவன் வாழ்க்கை அவ்வளோதான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் அவனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனால் அவனை கொண்டு வந்து ஆண்டவர்களை வளர்த்து அவனுக்கு ஒழுங்காக சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி கொடுத்து இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்த ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராக, ஒரு மிஷினரியாக ஒரு கிராமத்தில் இருக்கிறார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகளுக்கு இருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம அதையே அப்படியே கேன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பொய்யா மாறிடும். அந்த பொய் அவனுடைய வாழ்நாள் முழுசும் அவன் எதுக்குள்ள இருப்பான்? அவன் மாயைக்குள்ளாக இருப்பான். அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்துங்க இந்த கே, டிரான்ஸ்ஜெண்டர், லெஸ்பியன் அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்கன்னா அமைதியில் நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடணும். அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் தான் சிருஷ்டித்தார். இதை தவிர்த்து புதுசாக ஒரு ஜெண்டர் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக 100% பிசாசுகிட்ட இருந்து வர்றது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, கிராஸ் ட்ரெஸ்ஸிங். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்கள் பெண்களை போல ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் பெண்கள் ஆண்களை போல ட்ரெஸ் பண்ணுறாங்க. அது கூட ஓகே, அதாவது ஜீன்ஸு ஷர்ட் போடுறது வேற. அதாவது ஆண்கள் பெண்கள் ட்ரெஸ்ஸை போடுறது அருவருப்பாக இருக்குது, அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அது போட்டுட்டு எல்லாம் யூஎஸ்ல எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஒரு ஆம்பளை புடவை கட்டிட்டு போனால் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன்? அது அசிங்கமாக நம்ம திட்டுவோம் அதெல்லாம். ஆனால் அது அப்படி பண்ணுறாங்க. இது சின்ன வயசுல இருந்தே, அதான் சொன்னீங்களா, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு பொய்யிலிருந்து ஆரம்பிச்சது. இப்போ பாருங்களேன், இது இன்னைக்கு உலகத்தை தலையில மாற்றி போட்டது என்ன தெரியுமா? சிறு வயதிலே ஒவ்வொரு மனுஷனுடைய காதுகளிலும் பேசப்பட்டதான பொய்கள், டிசப்ஷன்ஸ்.
அவங்கள அறியாம அவங்க சிந்தையில ஒரு அரணை கட்டி ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்க தங்களுடைய பெற்றோரெல்லாம் அவங்க அம்மா அந்த பெற்றவங்கலாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. என் ஆம்பளை பைய பெத்தேன், இப்போ அது பொம்பளையா மாறிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நல்லாவா இருக்கும்? அவங்க துக்கத்திலையும் வேதனையிலும் தான் இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே என்னை யாரும் எதிர்க்க முடியாதுன்னு எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கடந்த நாட்களில் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய விடுதலைக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு தாக்கத்தில் இருந்தார் ஒரு சகோதரன். அவருக்குள்ள அந்த பெண்களை போல ரொம்ப அந்த மாதிரி பேசுறதுலாம், ஆனால் அது வந்து அசுத்தாவின்னு தெரிஞ்சு நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அவருடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் நல்லா கவனிக்கணும், ஏன்னா இது எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். அவருடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸில் அவங்க அம்மா அவங்க சைடில், அந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய சைடில் பொம்பளை பிள்ளைங்களே கிடையாது. இவர் தான் கடைசி பையன். அதனால பொம்பளை பிள்ளை இல்லைன்றனால சின்ன வயசுல இவருக்கு நல்லா தோடு கீடுலாம் போட்டு ஜடகிடெல்லாம் பின்னி ஃப்ராக் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லார் வீட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அது பொம்பளை மாதிரி மாற்றுறது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அது ஆம்பளை மாதிரி மாற்றுறது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு வழக்கம். சின்ன வயசில் அதை பண்ணியிருப்போம், பெருசாக பண்ண மாட்டோம். ஆனால் சின்ன வயசில் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பிசாசு நுழைவதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது. அப்போது கரெக்டாக எனக்கு நான் ஒரு நாள் அந்த தம்பிக்காக ஜோம் பண்ணேன். திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் வரிசையாக ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. இந்த பழங்காலத்து ஃபோட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தம்பிக்கு பொம்பளை ட்ரெஸ் மாதிரி அந்த பெண் பிள்ளை ட்ரெஸ்ஸு ஃப்ராக் போட்டு ஜடையெல்லாம் போட்டு, ஏய் நீ ஆடாது அப்படின்னா ஆமாண்ணே நான் தானா அப்படின்னு. எதுக்கு நான் உனக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி? ஆனால் சின்ன வயசில் பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பெண் பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அழகுபடுத்தி நல்லா மேக்கப்லாம் போட்டு. ஏன்னா அந்த வயசில் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் அந்த டைமில் தான் அப்போ கரெக்டாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதன் மூலமாக தான் அந்த சத்துரு உள்ள நுழைஞ்சான். இப்போ பாருங்களேன், கர்த்தர் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒரு கணவன் மனைவி கொடுக்குறாருன்னா அது யார் கொடுக்குறா? கர்த்தர். 4 பொம்பளை பிள்ளைனால் 4 பொம்பளை பிள்ளையும் கர்த்தர் தான் தர்றாரு. ஏன்னா பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதுக்கு வேண்டியதான கிருபை அந்த அம்மா அப்பா கிட்ட இருக்குன்னு ஏசப்பாக்கு தெரிஞ்சனால தான் தர்றாரு. 4 ஆம்பளை பசங்கன்னா ஆம்பளை பசங்க வளர்க்கக்கூடிய கிருபை அந்த அம்மா அப்பாக்கு இருக்குன்னு தெரிஞ்சு தேவன் தான் தர்றார். அதனால எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை ட்ரெஸ்ஸை போடுறதோ, எனக்கு ஆண் பிள்ளையே இல்லையேன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைக்கு ஆண் ட்ரெஸ்ஸை போடுறதோ, இது எல்லாமே இந்த பொய்யை உங்க பிள்ளையினுடைய மனசுல நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஊற்றி அதுக்குள்ள ஒரு அசுத்தாவிய நம்மளே திணிக்கிறவங்களா இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வேளை உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா, ஃபோட்டோ எடுத்துருந்தாங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து கிழிச்சு போடுங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எனக்குள்ள தேவன் என்னை எவ்விதமாய் உருவாக்கினாரோ அவ்விதமாக தான் நான் இருக்கணும். இதுதான் பொய். இப்போ பாருங்க, பேசிக்காவே இந்த மாதிரி பயங்கரமான டிசப்ஷனை பிசாசு ஒவ்வொரு கலாச்சாரத்தில் கொண்டு வந்திருக்கிறான். நம்ம கலாச்சாரத்தில் என்ன தெரியுமா? இது பேர் டிரான்ஸ்வெஸ்டிசம்னு சொல்லுவாங்க. கிராஸ் ட்ரெஸ்ஸிங், அதாவது ஆண் பிள்ளைய பெண் பிள்ளைய ஆக்குறது, பெண் பிள்ளைய ஆண் பிள்ளைய ஆக்குறது. ஏன்னா குழந்தையில பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது, ஆனால் பெருசா பண்ண மட்டும் ஏன் பிரச்சனைன்றோம்? அப்போ குழந்தையிலே பண்ணக்கூடாது இல்லையா? ஆம்பளை பிள்ளைய தேவன் கொடுத்தாருன்னா ஆம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணும், பொம்பளை பிள்ளைய தேவன் கொடுத்தாருன்னா பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒருவேளை நிறைய பேர் வீட்டில் அதை செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களோட வீடுகளிலே புகைப்படங்கள், ஆம்பளையாக இருக்கிறவங்களுக்கு பொம்பளை ட்ரெஸ் போட்டு பாப்பா ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கிழிச்சு போடுங்க. அதனாலே நீங்கள் என்ன, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிசாசனுடைய தாக்கம் வரும். இதுதான் பொய். இந்த பொய்யை பிசாசு சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த தம்பிக்காக நான் ஜோம் பண்ணோம். அந்த ஃபோட்டோலாம் எடுத்து தூக்கி போட்டு ஜோம் பண்ணால் இப்போது கம்ப்ளீட்டாக அந்த பையன் மாறிட்டான். ஹல்லேலூயா! இது கர்த்தர் செய்த காரியம். அப்போது இது எல்லாமே நம்ம புரிந்து கொள்ளணும். இது எங்கேருந்து ஆரம்பித்தது? ஒரு பொய்யிலிருந்து ஆரம்பித்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோபமுள்ள மனிதர்களுக்கும் எப்படி தான் இருக்கும் தெரியுமா? பொய். அவங்களுக்கு எதனால கோபம் வருது? தாங்கள் நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு ஒன்று தான் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது? கோபம் வருது. உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க. இவர் எதனால கத்துவார் ஒருத்தர்கிட்ட? இவர் சொல்றத அவர் செய்யலையேன்னு. அவர் எதுக்கு கத்துவார்? அவர் சொல்றத இவர் செய்யலையேன்னு. ஆக மொத்தம் இவங்க 2 பேருடைய சிந்தைக்குள்ளாகவும் பிசாசு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஒரு பொய்யை விதைச்சிருக்கிறான். அந்த பொய் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை அவங்களுக்கு எதிராகவும் அவர்களை இவர்களுக்கு எதிராகவும் நிறுத்தி பயங்கரமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தையே அந்த உறவையே நாசப்படுத்தணுன்றது தான் இந்த பிசாசுனுடைய இந்த ஆவியினுடைய தாக்கமாக இருக்கிறது.
ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது, ஏய் உங்க அப்பா குடிகாரரு, அப்ப நீ எப்படிதான் இருப்ப? குடிகாரனா தான் இருப்ப. இது என்னது? இது பொய். அது எப்படிங்க? அப்பா குடிகாரன் தான், நான் ஏன் குடிகாரனா? நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன் ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. உங்க அப்பா கடன்ல அழிஞ்சாரா, அதனால நீயும் கடன்ல தான் அழிவ. உங்க அப்பா தூக்கு போட்டு செத்தாரு, அதனால நீயும் தூக்கு போட்டு தான் சாவ. இந்த மாதிரி நிறைய பேர் குடும்பத்துல சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? இது என்னன்னா அதெல்லாம் அப்படியே காமனா குடும்பத்துல வர்றதுங்க கிடையாது. இந்த மாதிரி பேசுறவங்க மூலமா அந்த பொய்ய பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? உங்க சிந்தையில அவன் விதைத்து கொண்டிருக்கிறான். he is sowing lies into your mind. உங்க சிந்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9 - 11 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6 9 - 11. 1 கொரிந்தியர் 6 9 - 11 சேர்ந்து வாசிப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கவனிக்கணும் இல்ல, பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். டோன்ட் பி டிசீவ்ட். வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த வஞ்சனைன்றது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க? பொய்யிலிருந்து ஆரம்பிக்குது. சோ அடுத்த கேட்டகரியில என்ன போட்டிருக்கிறாரு பவுல்? வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடன், பொருளாசக்காரன், இவன் எல்லாமே எதுல இருந்து வரானுங்களாம்? இந்த வஞ்சனையிலிருந்து. எந்த வஞ்சனை? ஏதோ ஒரு சின்ன வயசுல எப்பயோ ஒரு காலத்துல அந்த மனுஷனுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட ஒரு பொய். அந்த பொய் வஞ்சனையாய் மாறி அந்த வஞ்சனை நல்லா குடிகுண்டு அவனுடைய வாழ்க்கையில அவனை திருடனாகவும் கொள்ளக்காரனாகவும் விபச்சாரம் செய்யறவனாகவும் அவனை வெறி பிடிச்சவனாகவும் அவனை மாற்றுகிறது. காரணம் என்ன? சிறு வயதிலே பேசப்பட்டதான, இல்ல அறியாத வயதிலே அவன் மேல பேசப்பட்டதான பொய்கள். அதனாலதான் 44வது வசனத்துல நம்ம யோவான் 8:44 வாசிச்சோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை பத்தி என்ன சொன்னாரு? சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து அவன் பேசுகிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். யாரை பத்தி சொல்லப்படுது? பொய். அப்ப பொய்க்கு உறைவிடமா இருக்கிறவன் யாரு? சொல்லுங்களேன். பிசாசு. அப்போ ஒரு பொய் வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து வந்துச்சுனாலும் அது நம்ம சொல்றோம் கிடையாது, பிசாசு தான் நம்ம மூலமா பேசுறான்னு அர்த்தம். அப்போ சாதாரணமா ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க கூடாது. அந்த பொய் ஒரு சின்ன ஒரு பொய் தான். அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ ஒரே பொய் தான். அந்த பொய் பேசும்போது உங்களுக்குள்ள உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தருடைய ஆவியான ஒரு குத்துவார். அவர் என்ன பண்ணுவார்னா அவர் அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உறுத்துதல் ஏற்படுத்துவார். என்னத்துக்காக? ஏன்னா தேவனுடைய தன்மைக்கு விரோதமான தன்மை. தேவன் நீதியை, சத்தியத்தை, பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவர் பிள்ளையாகிய நான் பொய்ய பேசும்போது சும்மா விடுவாரா? அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து உணர்வை என்ன பண்ணிட்டே இருப்பார்? என்னைய குத்திக்கிட்டே இருப்பார். ஏன் பொய் சொல்ற, ஏன் பொய் சொல்ற, மனசு குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நான் அப்படி ஒரு சில நேரங்கள் பல நேரங்கள்ல எனக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் அம்மா அப்பா கிட்ட நிறைய நேரம் இஷ்டத்துக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்போ ரீசெண்டா ஏதாவது அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு கொஞ்ச நேரத்திலே போய் அடுத்த விஷயத்தை உண்மையை சொல்லிடுறது. இந்த மாதிரி சொன்னேன், ஆனா இதுதான் ஃபேக்ட். காரணம் என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய அந்த செயல்பாடு உள்ள அதிகமாக பொய்யினுடைய காரியங்களை அவர் என்ன பண்ண மாட்டார்னா அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது பொய் வாயிலிருந்து வரும்போது அதை என்ன பண்ண மாட்டார்? அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். அவர் உங்களுக்குள்ளாக இருந்து அந்த உணர்த்துதலை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இவ்விதமான காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பொய்யின் ஆவிகளிலிருந்து வரக்கூடிய காரியங்களை இப்ப நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இந்த பொய்யின் ஆவிகளிலிருந்து வருகிறதான மேனிஃபெஸ்டேஷன், இந்த பொய்யின் ஆவிகள் எப்படிலாம் தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த பொய்யின் ஆவிகள் இது பயங்கரமான ஒரு மாயையை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 20 - 21.
2 நாளாகமம் 18வது அதிகாரம் 20 21 சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 20 21 பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. 562 வாசிப்போம். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். இங்க ஆண்டவர் ஒரு அசுத்தாவி கண்ட்ரோல் பண்றார். அசுத்தாவிக்கு ஒரு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு. சரி, இந்த சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்றேன். யோசபாத்னு ஒரு ராஜா இருந்தாருங்க. அவர் வந்து யூதாவினுடைய ராஜா. அதாவது மொத்தம் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 கோத்திரத்தை யூதானும் அந்த 10 கோத்திரத்தை இஸ்ரவேல்னு சொன்னாங்க. இப்போ 2 இடங்களையும் வெவ்வேறு ராஜாக்கள் ஆண்டு வந்தாங்க. இஸ்ரவேல ஆகாப் என்கிறதான ஒரு ராஜா ஆண்டு வந்தார். இங்க யூதாவை யோசபாத் என்கிறதான ஒரு ராஜா ஆண்டு வந்தார். இந்த யோசபாத் ரொம்ப நல்ல மனுஷன். அங்கே அந்த இஸ்ரவேலை ஆண்டதான ஆகாப் இருக்கிறாருங்களா, அவர் ரொம்ப மோசமானவர். இன்ஃபேக்ட் அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் ஏசபேலுடைய புருஷன். சரிங்களா? இருக்கிறதுலே மோசமான ராஜாவும் அவர் தான், இருக்கிறதுலே மோசமான ராணியும் அவங்க ஒய்ஃப் தான். அவ்வளோ மோசமான 2 பேர். இப்போ இந்த ஆகாப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த ஆகாபுக்கு கூட ஒரு குரூப் ஆஃப் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. எல்லாரும் நீ பாருங்க, இந்த ஆகாபுக்கு ஒரு செட் ஆஃப் தீர்க்கதரிசிங்க இருப்பாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னன்னா, ஆகாப் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து சொல்லணும். நல்லா கவனிக்கணும். தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? தேவனுடைய வாயா இருக்கணும். ஆனா இந்த ஆகாப் இந்த தீர்க்கதரிசிகளை எப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, நான் என்ன கேட்கணும்னு விரும்புறேனோ அதை தான் நீ சொல்லணும். தேவன் சொல்றதா எனக்கு தேவையில்லை. நான் என்ன கேட்கணும்னு விரும்புறேனோ அதை தான் நீயே சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி சுற்றுறாங்க. காசு கொடுத்து வச்சிருப்பார் இல்லையா? ஸோ காசு கொடுத்து தீர்க்கதரிசிகளை காசு கொடுத்து ஹையர் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பக்கம் இந்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எதிரில் ஒரு தேசம் ஒன்று சண்டைக்கு வராங்க. உடனே ஆகாப் என்ன பண்ணுறாரு, யோசபாத் ராஜாவோட அலைஸ்னா என்னது, அவங்களோடு கூட ட்ரீட்டி, அவங்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், எதிராக இருக்கிற தேசத்தை போய் முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது முறியடிக்கிறதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு முன்னாடி போய் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இடத்துல விசாரிப்பாங்க இல்லையா, நாங்கள் யுத்தத்தில் போகிறோம், ஜெயிப்போமா மாட்டாமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்போலாம் ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு சிலர் சொல்லலை, ஒரு சிலர் அவங்க எப்படியோ அவங்க தங்களுடைய இஷ்டத்தின்படி செஞ்சாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தனக்காக கூலி கொடுத்து ஒரு சில தீர்க்கதரிசிகளை அவர் உருவாக்கி வச்சிருந்தார். சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ இவனுங்கெல்லாம் வந்து என்ன சொல்றானுங்கன்னா, ஆகாபுக்கு என்ன வேணுமோ அதை தான் சொல்றானுங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவனுங்க சொல்லலை. ஆகாப் என்ன நினைச்சாரு, போ தைரியமா போய் நீ வெற்றி சிறப்பாய், தைரியமா போய் நீ என்ன பண்ண, வெற்றியை கொண்டாடு, எப்படிலாம் சொல்லியிருப்பானுங்க. இப்போ 2-3 பேர் இப்படி இந்த 2-3 டைம் இப்படி சொல்றாங்க. யாருடைய ஆட்கள்? ஆகாபுடைய ஆட்கள். ஆனால் யோசபாத்துக்கு ஒரு டவுட் வருது, இவனுங்க சொல்றதை பார்த்தா உண்மையா தெரியல. அதனால இன்னொருத்தனை கூப்பிடுவோம். அவன் கொஞ்சம் ஜென்யூனான ஒரு தீர்க்கதரிசி, அவன் பேர் மிகாயா. அவனை கூப்பிடுவா, அவன் வரான். அவன் உண்மையாலுமே தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். அவன் வந்து சொல்றான், நீங்க போனோடனே போய் செத்துருவீங்க அப்படின்றான் யுத்தத்தில். நான் சொன்னா இல்லையா, நான் என்ன கேட்க விரும்பினோ அதை தான் நீ என்ன பண்ணணும், சொல்லணும். சும்மா நீ இஷ்டத்துக்கு உன் இஷ்டத்துலன்னு சொல்லக்கூடாது. உடனே ஆகாபுக்கும் வந்துருது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசிட்டு இருக்கான். ஆனால் யோசபாத்துக்கு ஒரு யோசனை, ரைட், இவன் சொல்றது ஏன்னா வந்து கரெக்டாக இருக்கும் போல. ஆனால் ஆகாபுக்கு ரொம்ப கோவம். உடனே என்ன பண்ணுறான்னா, பிடிச்சி அந்த மிகாயை பிடிச்சி ஜெயிலில் போட்டு வைங்க. நான் போய் யுத்தத்துக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், சோறு கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. மிகாயா ஜெயிலுக்குள்ளே போகும்போது சொல்கிறாரு, நீ போவ, நான் திரும்ப வரமாட்டேன். எங்கே வர்றது, ஏன்னா நீ சாவ போகிற. இப்போ இந்த டைமில் தான் மிகாயா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அங்கே பரலோகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம படித்தோம். என்னன்னா, சரி எப்படி இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை உண்மை, ஆனால் உங்கள் தீர்க்கதரிசியில் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தீங்களா, அதெல்லாம் பொய். எப்படி பொய்ன்னு சொல்ற? அப்பதான் இந்த வசனத்தை சொல்றாரு, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா ஆகாப அழிக்கணும்ன்றது இல்லைங்களா. ஏன்னா ஆகாப் ரொம்ப மோசமானவன்.
இப்போ அவனை அழிக்கணுன்றது தேவனுடைய திட்டம். அப்போ தேவன் வந்து அவனை எப்படியாவது அவனை அழிவுக்கு நேராக அந்த அழிவின் பாதையில் கூட்டிட்டு போய் வச்சு அவனை அங்கே போடணுன்றது தான் காடோட பிளான். ஏன்னா ரொம்ப மோசமானவன். இப்போ அதுக்கு தான் பிளான் பண்றாரு. அதனால காட் யாரை கண்ட்ரோல் பண்றாரு? இப்போ பொய்யின் ஆவியை கண்ட்ரோல். ஏங்க காட் வந்து ஏஞ்சல்ஸை தானே கண்ட்ரோல் பண்ணணும். காடை ஏன் பொய்யின் ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும்? அது அவர் விருப்பம். ஏன்னா அவர் ஆகாபை முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அவர் எந்த ஆவியை பயன்படுத்தினா என்ன? அது தேவதூதனை அனுப்புனா என்ன, பொய்யின் ஆவியை அனுப்புனா என்ன? இங்க நடந்த காரியம், அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து யாருக்கு முன்னாடி நின்னுச்சான்? தேவனுக்கு முன்பதாக நின்று என்ன சொன்னிச்சுங்களா? நான் போய் போதனை செய்வேன். எப்படி போதனை செய்வேன் அப்படின்னா, அந்த ஆவி ஒரு ஆலோசனை சொல்லுது. அஸ்தாவி என்ன சொல்லுது? நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் எப்படி இருப்பேன்? பொய்யின் ஆவியாய் இருப்பேன். பொய்யின் ஆவியா வந்து அவனுங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? நீங்க போங்க ராஜா, ஜெயிச்சு ரிட்டர்ன் வெற்றியோட நீங்க என்ன பண்ணுவீங்க? வெற்றி கொடி பிடிச்சுக்கிட்டு நடந்து வருவீங்கன்னு பொய். ஆனா உண்மையில அந்த சம்பவத்தினுடைய கடைசி பகுதியில் 19வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாபு அதாவது அவன் செத்தது கூட ஒரு ராஜா செத்த மாதிரி கூட எல்லாம் சாவலங்க அவன். அதாவது வேற எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு பக்கம் திசை பார்த்து அம்பு எய்தானான். அந்த அம்பு அப்படியே காத்து வாக்கில் திரும்பி நேரம் வந்து ஆகாப் மேலே பட்டு செத்து போயிட்டான். யோசிச்சு பாருங்களேன், இது யாரோட வேலையா இருக்கும் இல்லையா? தேவன் பாருங்களேன், எவனோ ஒருத்தன், யாரும் ஆகாபு குறி வச்சு கூட அம்பு எரியல, வேற எங்கேயோ ஒரு திசையில் எரிஞ்சாங்க. ஆனா தேவன் ஆகாப அந்த யுத்தத்தோட முடிக்கணும்னு என்ன பண்ணிட்டாரு? பிளான் பண்ணிட்டாரு. அவர் பொய்யின் ஆவியை அனுப்பி அந்த ஆவி இந்த ஆவி எல்லாம் கடைசியாக ஒரு காற்றை அடிச்சு அந்த அம்பு திசை மாறி அவனுடைய நெஞ்சில குத்தி ஆகாப் ராஜா செத்து போகிறத பார்க்குறோம். ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி தான் இந்த பொய்யின் ஆவிகள் என்னத்தை தெரியுங்களா உருவாக்குது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாயையை உருவாக்குது. என்ன உருவாக்குதுங்க? மாயை. ஸோ whenever you are being poured out with a lie over and over, ஒரு பொய் உங்கள் வாழ்க்கையில திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது அந்த பொய்யே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிஜமா நம்பி அது ஒரு மாயையாக மாறி விடுகிறது. இப்ப ஆகாபு கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் என்னது? ஜெயம், வெற்றி. எங்க போனாலும் நான் கையிட்டு செய்கிற எல்லாத்திலையும் கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் சில நேரங்களில் சிக்ஷையும் தருவார், அதையும் ஏத்துக்கணும். மற்ற ராஜாங்கெல்லாம் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த ஆகாப் ராஜாக்கு கர்த்தருடைய கையிலிருந்து எதுவுமே வாங்குறதுக்கு விருப்பமே கிடையாது. இவனுக்கு விருப்பம் எல்லாம் நான் வச்சிருக்கிற நான் கூலி கொடுத்து வச்சிருக்கிற தீர்க்கதரிசிகள் நான் விரும்பினது தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் தான் சொல்லணும். இப்போ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களை புகழ்றதுக்கு கவிஞர்கள் வருவாங்க இல்லைங்களா? நம்ம இலக்கியத்தெல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். கவிஞர்கள் புலவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? ராஜாவை புகழ்ந்தாங்க. என்னத்துக்காக புகழ்ந்தாங்க? அவர் நல்லா இருக்கிறான்றதுக்காகவா? இவங்களுக்கு காசு வேணுன்றதுக்காக அவர் புகழ்ந்துருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதான் முக்காவாசி புலவர்கள் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் தான் ரொம்ப ஜெனியூனா இருந்தாங்க. உண்மையாக நடந்த ஒரு, அதாவது சோழர் காலத்தில் பாண்டிய நாட்டில் நினைக்கிறேன், பாண்டியர் காலத்தில் நடந்ததான ஒரு உண்மை. சரபோஜி என்கிறதான ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தார். சரபோஜி மன்னர் அவருடைய அவையில் பாடினதான புலவர் ஒருத்தர் இருந்தார். எனக்கு அவருடைய பேர் எக்ஸாக்டாக தெரியல. அவர் தேவனை அறிந்த, இயேசுவை அறிந்த ஒரு புலவர். அவருடைய வம்சத்தில் வந்தவங்க கொல்லு பேரெல்லாம் இன்னும் இருக்கிறார் சென்னையில். சரிங்களா? இப்போ அவர் வந்து ஒரு நாள் சொன்னாங்களாம், இந்த ராஜா பாண்டிய நாடோ ஏதோ ஒரு நாடு, அந்த மண்ணை நீ புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் அதுக்கு முன்னாடி கவிதைகளை எழுதியிருக்கிறார், இயற்கை பற்றிலாம் எழுதியிருக்கார். ஆனால் மன்னரை புகழ்ந்து பாடணுன்னா அவர் அரசவையை விட்டு வெளியே வந்துட்டார். ஏன்னா தேவனை புகழ்ந்து பாட வேண்டிய என்னுடைய நாவினாலே மனிதனை நான் புகழ்ந்து பாட மாட்டேன், எனக்கு இந்த கவிதை எழுதுகிற பொழப்பே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து, அவர் எழுதின பாட்டு தான் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். இந்த பாட்டு அவர் எழுதினது தான். அவருடைய பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அந்த புலவர் பேர். அவருடைய கொல்லு பேரன் அவர் இன்னும் இருக்கிறார், கிளமெண்ட் வேதநாயக சாஸ்திரியார்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவருடைய கொல்லு பேரனாகிய கிளமெண்ட் வேதநாயக சாஸ்திரியார் இன்னும் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக சென்னையில் அவர் இருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, இதுதான் மாயை. புலவர்கள் மாயையை பேசுவாங்க, சும்மா புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் அது புகழ்ந்து தள்ளுறதுனால ராஜாவுக்கு அது போய் சேர வேண்டிய காரியமாக இருக்காது. ஸோ பொய்யினுடைய முதல் காரியம் என்னதுங்க? இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ராங் டிசப்ஷன். ரெண்டாவதா, இட் கிரியேட்ஸ் ஃபிளாட்டரி. ஃபிளாட்டரின்னு என்னன்னா முகஸ்துதி செய்யறது. முகஸ்துதின்னு என்னதுங்க? முகஸ்துதி, அவங்க மூஞ்சி முன்னாடி அவங்கள புகழ்றது, ஐஸ் வைக்கிறது. எக்ஸாக்டா ஐஸ் வைக்கிறது. எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் மனசு வச்சா ஆகுங்க, பேசுவோமோ இல்லையா?
பெரிய ஒரு கட்சிக்காரர்கிட்டயோ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ சார் நீங்கள் மனசு வச்சு ஆகும் சார், நீங்கள் அது நீங்கள் கொஞ்சம் மனசு வைங்க சார், நீங்கள் வந்து இப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா வந்துடும் சார், ஏதாவது இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது என்னதாங்களாம்? பொய் தான். ஏன்னா ஒரு காரியம் நடக்கணும் நடக்கக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறவர் யாரு? தேவன். இந்த மனுஷன் வந்து எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனா இங்க நடக்கிற விஷயம் என்ன, இங்க பேசப்படுற விஷயம் என்ன? சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், நீங்க மனசு வச்சா இது ஆகும். இதை பத்தி ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட எச்சரிக்கிறார். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும். எசேக்கியேல் 33 31 to 33. வாசிக்கலாமா? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்ப கவனிக்கணும், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான ஒரு தீர்க்கதரிசனத்தை தான் இந்த எசேக்கியேல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவங்க சொல்றாங்க, ஆனா சொல்றபடி தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், இருதயம் பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறது. உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்றாங்க, உன் வார்த்தைகளை கேட்குறாங்க, ஆனாலும் அவைகளின்படி செய்வது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா தேவனுக்கு முன்பதாக முகஸ்துதி பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தாவே நீர் நல்லவர் நல்லவர்னு சும்மா அவரை புகழ்ந்து பாடணும். என்னத்துக்கு புகழ்ச்சி? ஏசப்பாக்கு புகழ்ச்சி கம்மியாவா இருக்குது? ஓயாம தேவ தூதர்கள்லாம் அவர் புகழ்ந்து பாடின்னு இருக்கிறாங்க. நம்ம பாடுற பாட்டுக்கு அவர் அப்படியே ஏங்கிக்கிட்டுலாம் இல்லை. எப்பா நீ வந்து பாடலானா எனக்கு பொழுதே விடியாதுப்பான்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டாரா? இல்லை. அவர் நமக்கு தயவு நம்ம அவருக்கு தயவு பண்ணல, அவர் தான் நமக்கு தயவு பண்றாரு. அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த நீடை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவரை புகழும் பொழுது முகஸ்துதி செய்யறவங்களா இருக்கக்கூடாது. எதை வச்சு முகஸ்துதின்னு சொல்றோம்? அவர் நல்லா பாடுறோம், போற்றி புகழ்றோம், நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் அவர் சொன்னபடி என்ன பண்ணலையா? செய்யறது இல்லை. அப்போ அவரை பாடிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவர் சொன்னபடி செய்யலைன்னா அது பேர் என்னது? முகஸ்துதி. ஞாயிற்றுக்கிழமை வந்து சும்மானா பேருக்கு அவரை என்ன பண்றோம்? இயேசுவே நீர் நல்லவர் வல்லவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதுவும் எதனுடைய விளைவாக தான் வருது? பொய்யினுடைய விளைவாக வருகிறது. ஸோ சின்ன வயசுல ஏதோ ஒரு டைம்ல, சின்ன வயசுலயோ பெரிய வயசுலயோ 7 வயசான பிறகோ ஏதோ ஒரு டைம்ல ஒரு பொய்யானது உங்களுடைய சிந்தையில ஊடுருவிடுச்சு. இந்த பொய் முதலாவது மாயையை, அழுத்தமான பலமான ஒரு மாயையை உருவாக்குறது. இரண்டாவதா முகஸ்துதி செய்ய வைக்கிறது. அப்ப இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் முன்னாடி வந்து ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர்னு சும்மா நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா உண்மையா இருக்கணும். உண்மையா ஆராதிச்சோம்னா அதுக்கப்புறம் பிரசங்கத்துல வர்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். ஆராதனை நல்லா ஆராதிக்கிறது, ஆனா பிரசங்கத்துல சொல்றது கேட்கலன்னா அது பேர் என்னது? முகஸ்துதி. தேவனை சும்மா, அதாவது அவர் முன்னாடி ஒரு நல்லவர் வல்லவர்ன்றது, ஆனால் அவர் சொன்னபடி கேட்கறது கிடையாது. ஸோ இது ரெண்டாவதா இந்த பொய்யின் ஆவினாலே வருகிறதான ஒரு தாக்கமாக இருக்கிறது. அடுத்ததா மூன்றாவதாக அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3 to 6 வசனங்கள். நான் முடிக்க போறேன், ஒரு 10 minutes. அப்போஸ்தலர் 28 3 to 6 வசனங்கள் வாசிக்கலாமா? பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ இங்க இருக்கிற மக்கள் மெலித்தான்ற ஒரு தீவுக்கு போறாரு. அந்த மெலித்தா தீவுல
தஞ்சம் அறையிறாரு பவுல். அங்கே போனோன்னு ஒரு சம்பவம், அந்த நடந்த சம்பவம் தான் இப்போ வாசித்தோம். ஒரு பாம்பு, நல்லா விஷத்தன்மை உள்ள பாம்பு கையை கடிச்சிருது. கையை கடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சும்மா அப்படி அந்த அந்த எரியிற நெருப்பில் அந்த பாம்பை உதறி போட்டு நிற்கிறார். பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து, நான் கடிச்ச இடத்துல வீங்குதா இல்லை விஷம் ஏறி மண்டைக்கு ஏறி அவன் செத்து போனான், ஒன்றுமே நடக்கலை. உடனே என்ன ஆகுதுங்களா, வேறு சிந்தை. இப்போ மூன்றாவது நம்ம பார்க்கறது சூப்பர்ஸ்டிஷன். சூப்பர்ஸ்டிஷன்னா என்னன்னா, தமிழில் என்ன சொல்லலாம் சூப்பர்ஸ்டிஷனுக்கு, எனக்கு எக்ஸாக்டான வார்த்தை தெரியல. அதாவது பொய்யை நம்புவது. சூப்பர்ஸ்டிஷன் எக்ஸாக்டாக எனக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. பொய்யை நம்புறது என்னன்னா, அதாவது அவன் பாருங்க, சிந்தை வேறு சிந்தையாகி பவுல மனுஷன்னு பார்த்தவங்க திருடன் பார்த்தாங்க, அப்புறம் மனுஷன் பார்த்தாங்க. இப்போ அவனை என்ன சொல்றாங்களா, அவனை தேவன் என்று சொல்லுகிறார்கள். மூட நம்பிக்கை. எக்ஸாக்ட்லி, எஸ், மூட நம்பிக்கை. சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை. இப்போ பொய்யில உருவாகிற மூன்றாவது காரியம் என்னதுங்க, மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையில அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனை பாம்பு கடிச்சு அவன் சாகலன்னா அவன் யாரு, அவன் தெய்வம். இப்ப இந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு யார் சொன்னா, யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு காலத்துல பாம்பு கடிச்சு ஒரு மனுஷன் பொழைச்சிக்கிட்டானா அவன் யாரு, தெய்வ பரம்பரை. இப்போ ஒரு சிலர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிலருக்குலாம் வந்து உடம்பு மேலே உடம்புல இருக்க தோல் இருக்கு இல்லைங்களா, தோல் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கால் பகுதியில் மாத்திரம் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வட இந்தியாலாம் நிறைய அந்த மாதிரி குழந்தை பிறக்கும், ஆட்டுக்குட்டி மாதிரி பிறக்கும். முகம் வந்து முகம் வந்து ஒரு மிருகம் மாதிரி இருக்கும், உடம்புலாம் குழந்தை போல இருக்கும், ஆண் குழந்தை, ஐ மீன் ஒரு ஹியூமன் பேபி மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்று என்ன பண்ணுவாங்க, இது வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு, கோமாதா வந்து பிறந்துருச்சு. அன்றைக்கி உண்மையாகவே நடந்தது குஜராத்தில் எங்கேயோ. மாடு மாதிரி ஒரு மூஞ்சி, உடம்பு வந்து குழந்தை மாதிரி, பிறந்து ஒரு 2 மணி நேரத்தில் செத்து போச்சு. சரிங்களா, அது என்ன அக்கிரமத்தில், என்ன அநியாயத்தில், என்ன பாவத்தில் பிறந்தன்னு யோசிக்கிறது கிடையாது. உடனே கையெடுத்து கும்பிட்டு கோமாதா வந்து பிறந்துருச்சு, சாமியை பிறந்துருச்சு. அது வந்து அந்த ஊருக்காரங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா அது அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்களாம், கோவில் கட்ட போகிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இதுதான் என்னது, மூட நம்பிக்கைகள். இந்த மூட நம்பிக்கைகள் எப்படி வந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில் எவனோ அவங்க முப்பாட்டம் எவனோ ஒருத்தன் போட்ட ஒரு பொய் என்கிறதான ஒரு விதை. இப்படி இருந்தா இது தெய்வம், பாம்பு கடிச்சு அவன் சாகலன்னா அவன் தெய்வம். இப்படி பல மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு இருக்கு, ஆமாவா இல்லையா? நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு இந்த ஊர்வலம், சவ ஊர்வலம் போவாங்க. சவ ஊர்வலம் போகும்போது பூ போட்டுட்டு பூவெல்லாம் போகும் பார்த்தீங்களா, போய் அடுத்த செகண்டே நம்ம லேடிஸ் விளக்கமாத்தோட ஆமாம் அப்படி தண்ணியை தெளித்து அந்த எல்லா பூவையும் கூட்டி தள்ளிடணும். அது யாராவது சொல்லியிருப்பாங்க ஒரு மூட நம்பிக்கை. அது இருந்தால் செத்து போனவர் என்ன பண்ணிடுவார், வீட்டுக்குள்ளே வந்துடுவார், வீட்டில் வந்து அழுத்துவார், ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எவனாவது ஒரு பொய்யை சொல்லியிருப்பான். அதே மாதிரி பால் காய்ச்சறது, வீடு பால் காய்ச்சினோடனே முதல் நாள் யாராவது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா வீடு காலியாக இருக்கிறத பார்த்து பிசாசு வந்து வீட்டுக்குள்ளே பூந்துடும். நம்ம இயேசுவின் ரத்தத்தினால தான் வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம், அப்படி இப்போ எப்படி பிசாசு வந்து உள்ளே போகும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி சிம்பிளான காரியங்கள் எல்லாமே பொய்யினாலே வந்ததான மூட நம்பிக்கைகளாக இருக்கிறது. சூப்பர்ஸ்டிஷன் இஸ் அ கில்லர். அது சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கைகள்ன்றது மனுஷனை கொல்றது. அது எதுக்காக நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனாலும் பொய்யினாலே அது இன்னும் அதிகமாக பரம்பரையாக அது தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. இப்போ பாருங்க, நம்ம நல்லா ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூப்பர்ஸ்டிஷனில் வர்றது தான் இன்னைக்கு இருக்கிறது உச்சக்கட்ட பிரச்சனை. என்ன தெரியுங்களா? மந்திரம், சூனியம், யாகங்கள், மேஜிக், சார்சரி, விச் கிராஃப்ட், டிவினேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையில் பொய்யிலிருந்து வந்ததனுடைய விளைவு தான் அதுதான். இப்போது இன்னொன்று இருக்குது, பிள்ளைங்களாம் வாங்கி அதில் வீட்டில் விளையாடுற மாதிரி இந்த செஸ் புக்கெலாம் வாங்கி செஸ்ஸெல்லாம் வாங்கி விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒய்ஜி போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒய்ஜி போர்ட்ஸ் எனக்கு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களாக இருக்கும். அந்த எழுத்தில் அந்த மாதிரி ரோல், அதாவது நம்ம தாயம் உருட்டுற மாதிரி கட்டையெல்லாம் உருட்டி வீட்டில் யாராவது செத்து போனவங்கன்னா அவங்க பேரை சொல்லி அந்த ஆவியோட பேசுறது. அது போய் அமேசான் ஷாப்பிங்லேயே பிள்ளைங்கள்லாம் வாங்குறாங்க. 400 ரூபா 500 ரூபா தான் அந்த போர்டு. வீட்டில் வச்சு பிள்ளைங்க அதை விளையாண்டு செத்து போன தாத்தாவோ பாட்டியோ வந்து தங்களிடத்துல பேச சொல்லும்படியாக செய்கிற விளையாட்டு. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் எல்லார் வீட்லேயும் இந்த ஒய்ஜி போர்ட்ஸ் இருக்குது. இது எவ்வளோ பெரிய பிசாசு தெரியுமா? எவ்வளோ பெரிய கதவை வீட்டுக்குள்ளே திறந்து வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது.
ஸோ இது எல்லாமே குறித்து நமக்கு ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இந்த நாட்களில் பிள்ளைங்க என்னமோ பண்ணுறாங்க, பயங்கரமாக டெக்னாலஜி வளர்ந்துருச்சிங்க. டெக்னாலஜி வளர்ந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிசாசனுடைய காரியங்களை என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். எவ்வளோ டெக்னாலஜிலையும் மறைஞ்சிருக்கிறதான அசுத்தங்களை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணிடுவார், வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதனால பிள்ளைங்க தானே, விளையாடுது தானேன்னு சும்மா என்ன பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதில் என்னது, இது எதுக்காக இதை செய்யணும். அன்னைக்கு கூட அஷி கேட்டுட்டு இருந்தா, அந்த ட்ரீம் கேச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், வளையம் மாதிரி. இந்த வீட்டில் அந்த காற்று அடித்தா சவுண்டு வரும் பார்த்தீங்களா, வின் சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இறகு மாதிரிலாம் இருக்கும், இறகு மாதிரிலாம் அழகாக இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அமேசானில் விற்கிது, நிறைய பேர் அழகுக்காக வாங்கி விற்கிறாங்க. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது ட்ரீம் கேச்சர். அது பேர் என்ன அப்படின்னா, அந்த காற்று வழியாக, அந்த காற்றுல நிறைய நல்ல கனவுகள் போதுங்களாம். அதில் நல்ல கனவுகள் மாத்திரம் என் வீட்டுக்குள்ளே இழுக்கக்கூடிய காந்த சக்தி தான் அந்த ட்ரீம் கேச்சர். ஸோ அதை மாட்டும் பொழுது என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு என்ன கனவு வரும், நல்ல கனவாக வரும். என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை அர்ஷி கேட்டோன்னு நான் சொன்னேன், அர்ஷி அதை வாங்காது, அது ரொம்ப டிமானிக், அது ரொம்ப பிசாசனுடைய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய காரியம் இருக்குதுங்க. அதனால நம்ம சாதாரணமாக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சித்தா எடுக்கிறாங்க, சித்தா ட்ரீட்மெண்ட் தப்பு இல்லை, அக்குபஞ்சர் தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் அந்த இலை இதெல்லாம் போய் மந்திரிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் லிட்டரலாக பார்த்துருக்கேன். இந்த சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய பேர் இலைகளை மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இலைகளை வைத்து. இது டிமானிக். அப்போ நம்ம பகுத்தறியணும். சும்மா ஏதோ வருது போதுன்னெலாம் நம்ம யோசிக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஆவியின் தாக்கங்கள் இருக்கிறது. நம்ம அதை புரிஞ்சு கொள்ளல. அதனால தான் அது பேர் என்னன்னு சொல்கிறோம், பொய்யினால வந்த அறியாம அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பொய்ன்றது அஸ்திபாரமாக இருந்தால் அறியாமன்றது கட்டடம் மாதிரி, அப்படி வச்சுக்கோங்க. பொய்யினால் அந்த அறியாமல் வந்துச்சு. இப்போ அது இன்னைக்கு மாயையா நம்மளுடைய கண்கள் முன்பதாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது நிஜம் கிடையாது. அப்போ நம்ம இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ இந்த சூனியங்கள், மந்திரங்கள், இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மோசேவனுடைய கையில் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு கோல் கொடுத்துருந்தார். ஆமாம் தானே? அந்த கோல் முதல் அடையாளம் என்னது, இந்த கோலை கீழே போட்டினா பாம்பா மாறிடும். அந்த கோலை போய் நீ திரும்ப பிடிச்சினா அது என்ன, ஐ மீன் அந்த பாம்பனுடைய வாழை திரும்ப பிடிச்சினா அது கோலாக மாறிடும். இது போய் செய்கிறான். அவனுங்களும் என்ன பண்ணுறானு, டேய் நானும் பண்ணுறேன் பாருங்கடா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அடுத்தது சரி, அதில் கூட பார்த்தீங்கன்னா மோசேவனுடைய கோல், மோசேவனுடைய பாம்பு, அவங்களுடைய பாம்பெல்லாம் விழுங்கிடுச்சுன்னு இருக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைல் நதியை ரத்தமாக மாற்றுறது. ஒன்று ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ இந்த கோலை எடுத்து நைல் நதியில் ஓங்கி அடித்த உடனே என்ன ஆகும், அது ரத்தமாக போகும். புத்தி கெட்ட மந்திரவாதிகள் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், திரும்ப கோலை அடித்து அவனுங்க ரத்தமாக இருக்கிறத நல்ல தண்ணியாக மாற்றிருக்கணுமா இல்லையா? இதுதானே செய்யணும். அவனுக்கு என்ன தெரியும் பண்ணுவானுங்க, ஏய் நீ மட்டும் தான் ரத்தமாக மாற்றியோ, நானும் ரத்தமாக மாற்றேன். டேய் உங்கள் ஊர்றாது, உங்கள் ஊர் நதி ரத்தமாக மாறிட்டு இருக்குது. அந்த புத்தி இல்லாமல் என்ன பண்ணுற, நானும் ரத்தமாக மாற்றுறேன். பாருங்க, இப்படி தான் புத்தி இல்லை. மந்திரவாதிகளுக்கு புத்தி கிடையாது. சூனியக்காரனுக்கும், கை ஜோசியம் பார்க்குறவனுக்கும், கைரேகை பார்க்குறவனுக்கும், ஜோசியம் எழுதுறவனுக்கும் என்ன கிடையாது, புத்தி இல்லை. தே ஆர் பீயிங் டோட்டலி அண்டர் அ கேப்டிவிட்டி. அவர்கள் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறாங்க. பிசாசு அவங்க மூளையை பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறான். நான் ஒரு நாள் பேச போகிறேன், ஸ்பிரிட் ஆஃப் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் பார்த்துருக்கிறீங்களா? ஆக்டோபஸ் எப்படி இருக்கும், மண்டை மட்டும் இருக்கும், அதனுடைய அந்த டென்டக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, கால் மாதிரி, எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கும். அது மெரைன் ஸ்பிரிட், அது ஒரு மெரைன் ஸ்பிரிட். அதுலேருந்து நிறைய தாக்கங்கள் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பொருளை, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆக்டோபஸ் என்ன பண்ணுன்னா, மூளை பகுதி இங்கே இப்படி உட்காந்துக்கும், தலைமையில் உட்காந்துக்கும். லிட்டரலாக சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லாஸ்ட் டைம் நான் ஜோம் பண்ணும்போது ஒரு 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 சகோதரிக்கு சர்ப்பத்தின் ஆவி, மெரைன் ஸ்பிரிட், தலைமையில் ஒரு கிரீடர் இருந்ததை நான் பார்த்தேன். ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு அந்த ஆவிலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த விடுதலையை கண்டினியூ பண்ணுறது அவங்களுடைய காரியம். கர்த்தர் விடுதலை தருவார். ஆனால் அந்த விடுதலையில் நம்ம கண்டினியூ பண்ணுறது, அதை தொடர்ந்து விடுதலை பற்றி கொள்வது நம்மளுடைய காரியமாக இருக்குது. சரி கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மந்திரம் சூனியம் பண்ணுறவங்க எல்லாமே முழுமையாக இந்த மாயைக்குள்ளாக, இந்த மூட நம்பிக்கையினாலும் பொய்யினாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் கூட இருக்குது. 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். வாசிக்க வேண்டாம், நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் ஏலின்ற ஒருத்தர் இருந்தார். முடிச்சிடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் தான். ஏலின்ற ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஏலின்ற ஒருத்தர் இருந்தார்.
இவர் யார்? இவர் அந்த ஊர் தீர்க்கதரிசி. அவருக்கு கீழே இருந்தவர் தான் யார்? குழந்தையா இருந்ததுன்னா சாமுவேல். இப்போ அந்த டைமில் பெலிஸ்தர்கள் வந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவங்களுடைய தெய்வமாகிய தாகோன் என்கிறதான ஒரு விக்கிரகம் ஒன்று இருந்துச்சு. அந்த முன்னாடி அந்த கோவிலில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டானு. வச்சுட்டு முதல் நாள் வராங்க, பார்த்தா தாகோன் முகங்குப்புற கீழே கிடக்குறாரு. உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் இருக்குது. தாகோன் என்ன ஆயிட்டாரு? குப்புற கிடக்குறாரு. ஏதோ எதேச்சியா நடந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து மேலே தூக்கி வைக்கிறானு. பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே விழுந்து இந்த டைமு தலை காலு எல்லாம் தனித்தனியாக போய் வெறும் முண்டை மட்டும் இருக்குது. அப்போ யோசிச்சானுங்க, ரைட்டு, இந்த உடன்படிக்கைக்கு இங்கே இருந்துச்சுன்னா அவங்க கடவுள் என்ன பண்ணுறாரு? நம்ம கடவுள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கு. அப்பனாச்சும் புத்தி வந்திருக்கணுமா இல்லையா? எந்த கடவுள் பவர்ஃபுல்னு? அப்பயும் புத்தி வரல. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, சரி இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் வச்சு என்ன பண்ணுவோம், அப்படி அமுச்சு விடுவோம். அது இந்த பக்கம் பார்த்து போச்சுன்னா, அதாவது இஸ்ரவேல் இருக்கிற திசை பக்கமாக அந்த மாட்டு வண்டி போச்சுன்னா அவங்க கடவுளால் வந்துச்சுன்னு ஏற்றுக்கலாம். இல்லை அது பாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா இது எதேச்சையாக வந்ததுன்னு சொல்லி ஏற்றுக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த உடன்படிக்கையை வச்சு ஒரு சில காரியங்களை அது மேலே வச்சு அந்த மாட்டு வண்டியை அனுப்புகிறாங்க. அந்த மாட்டு வண்டி மெதுவாக எங்கே போகுது தெரியுமா? இஸ்ரவேல் பக்கம் போகுது. சரி, இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்களேன், அவங்களால இப்போ இஸ்ரவேல் பக்கம் போச்சே, அட்லீஸ்ட் அப்பனாச்சும் புத்தி வந்துச்சா? புத்தி வரல. ஏன்னா அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுங்க, இருள் அடைஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அந்த வெளிச்சம் அங்கே வீசி எந்த பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஒரு இருள் அடைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 4 ரோட்ஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பா தான் எனக்கு சொன்னாங்க. 4 ரோட்ஸில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. 4 ரோட்ஸுங்க. நம்ம 4 ரோட்ஸ்லேருந்து ராமகிருஷ்ணா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். நீங்கள் இது வெளியே போய் சொல்லாதீங்க, ஆனால் நல்லா கவனிங்க. இது நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வரலாற்றில், சேலம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 விக்கிரகங்கள் இருக்கும். அந்த விக்கிரகங்கள் முதுகு காமிச்சு உட்காந்துட்டு இருக்கும். பொதுவாக எல்லா கோயில்லையுமே விக்கிரகங்கள் ரோட்டை பார்த்து தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல முதுகு காமிச்சு உட்காந்துருக்கும். அது என்ன விக்கிரகம்னு எனக்கு தெரியல. இப்போது அப்பா ஒரு நாள் சொன்னாங்க, முதல்ல வந்து அங்கே விக்கிரகம் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இன்னுமே அங்கே பார்த்தீங்கன்னா கிரேவியர்டு சிமெட்ரி இருக்குது, கிறிஸ்தவ கல்லறை இருக்குது. இந்த பக்கம் அந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ கல்லறை இந்த பக்கம் ரைட் சைடு. அந்த டிஃபன் கடை அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் பாருங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வந்து முதுகு காமிச்சு தான் உட்காந்துன்னு இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் அந்த ரோடு, இந்த பக்கம் ராமகிருஷ்ணா போகிற ரோடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடை தாண்டினோன்னு இங்கே ஒரு சிமெட்ரி இருக்கும், பெரிய சிமெட்ரி ஒன்று இருக்கும். அந்த சிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா கல்லறை, அந்த எல்லா கல்லறையிலுமே சிலுவை இருக்கும். ஸோ நல்லா கவனிக்கணும், இது உண்மை நடந்தது. இது யாருமே நீங்கள் இந்துக்கிட்டலாம் போன்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. ஆனால் நீ நல்லா கவனித்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்போது இந்த கோயில் கட்டலை, அதுக்கு முன்னாடி இந்த சிமெட்ரி பார்த்தீங்கன்னா 200 வருஷமோ 300 வருஷமோ ரொம்ப பழமையான ஒரு கல்லறை. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, வந்து இந்த ரோட்டை பார்த்த மாதிரி இந்த விக்கிரகத்தை இவங்க வச்சாங்க. அது ஒவ்வொரு தாட்டியும் இவங்க வச்சு அந்த சிலையை செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னா தலை மட்டும் கீழே விழுந்துடும். ஏன்னா ஆப்போசிட்டாக இருந்தது என்ன தெரியுமா? சிலுவை. கல்லறையில் இருந்ததான சிலுவை. இது யாருக்குமே புரியல. எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்களாம். கடைசியாக உட்காந்த இடத்துலையே உடம்பை இப்படி திருப்பி தலையை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையை பார்த்தா தானே பிரச்சனை, சிலுவையை பார்க்காம முதுக காமிச்சிருவோம் சிலுவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சாங்க. இது உண்மையாலுமே நடந்த வரலாறு. இது நம்ம சேலத்தில் இன்னுமே நீங்கள் அந்த கோயில் போனீங்கன்னா அங்கே தான் இருக்கும். நீங்கள் அங்கே இப்போ பில்டிங்லாம் உயரமாயிடுச்சு. இப்போது அந்த பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சுடுகாடு எல்லாமே அந்த மாதிரி அந்த கல்ற கிறிஸ்டின் கல்ற எல்லாமே சிலுவை வச்சுருக்கும். சரி, அப்படி பார்த்தானாச்சா அந்த 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 இந்த சிலை செஞ்சவனுங்களுக்கு புத்தி வந்துச்சா? இல்லையா, சிலுவையை பார்த்தா நம்ம சாமியோட மண்டையெல்லாம் உருளுது. அப்போ இது சாமி கிடையாது, அதுதான் ஏன் சாமி. வரல, புத்தி வரல. காரணம் என்ன? பொய், மாயை என்கிறதான ஒரு கட்டில் அவங்களுடைய சிந்தை மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. இது சும்மா எதேச்சியாக சொல்லப்படுகிற இல்லை, ஏதோ நம்மளுடைய பெருமைக்காக நம்ம சொல்கிற ஒரு காரியம் இல்லை. அவங்களும் அறியாமையில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இருளில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் பொய்யை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தெய்வம், அது தெய்வம்னு சொல்லப்படுற அந்த விக்கிரகம் தங்களுக்கு நன்மை செய்யும்னு நம்பி இன்னும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, விரதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அழகு குத்திக்கிறாங்க, இன்னும்லாம் செய்கிறாங்க. ஏன்?
அவங்களுக்கு ஏதோ ஒரு விமோசனம் நடக்கும். ஆனால் தவறான ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? அந்த பொய் ஒரு மாயையாக மாறி அவருடைய சிந்தையிலே ஒரு அரணாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய இன்னொரு காரியம். ஸோ 3 காரியங்கள் சொன்னேன், இந்த பொய்யினால் வர்றது 3 காரியங்கள் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேங்க? இந்த பொய் ஸ்ட்ராங் டிசப்ஷன்ஸ், ஆழமான மாயைகளை ஏற்படுத்தும். 3வதா முகஸ்துதி செய்யும். 2வது முகஸ்துதி. 3வதா மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். அதில் தான் இந்த மந்திரம், சூனியம் இதெல்லாம் சொன்னேன். அடுத்தது 4வது ரிலீஜியஸ் பாண்டேஜ், மதம் என்கிறதான கற்றுக்குள்ளாக வைக்கும் பொய். A lie will always tie you to a bondage of religion, but the truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படிதானே இருக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனா பொய் எப்பயுமே உங்களை அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்குச்சுன்னா பொய் உங்களை என்ன பண்ணும்? அடிமைப்படுத்தி வைக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரிலீஜியஸ் பாண்டேஜை பற்றி நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1வது தீத்து 1வது அதிகாரம், சீக்கிரம் தீத்து 1வது அதிகாரம் 10 to 14 வசனங்கள். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறானே. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்துகொள். தீத்துன்ற ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டருக்கு பவுல் ஒரு லெட்டர் எழுதுறார். என்னன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களை பற்றி எழுதுறார். அந்த ஊரில் இருக்கிறதான அவங்க சொந்த தீர்க்கதரிசியே என்ன சொல்கிறானுங்களாம், இந்த ஊருக்காரனுங்க ஓயாம பொய் பேசுவானுங்க. ஓயா பொய்யர். ஒரு ஊருக்காரங்களை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். இப்படி யாராவது சொன்னால் எவ்வளோ எம்பாரசிங், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் இல்லையா? நல்லா சாப்பிட்டு வயிறு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி தான் அது. ஆனால் அப்படி தான் திட்டுறாரு. இந்த ஊருக்காரங்க இப்படி தான். ஏன்னா அவனுங்க பொய்யிலேயே வாழ்கிறவனுங்க. இப்படிப்பட்டவங்களை குறித்து நீ யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகூடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். அப்போ இந்த நாட்களில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கர்த்தர் என்ன ஒரு போதகராக வச்சு உங்ககிட்ட சொல்ல வைக்கிறார். இவ்விதமான பொய்யின் காரியங்களை நம்ம என்ன பண்ணணுங்க? இனம் கண்டு கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், ஏசப்பா என் வாயிலையோ என் பிள்ளைகளுடைய வாயிலையோ என் குடும்பத்தாருடைய வாயிலையோ எவ்விதமான பொய்யின் ஆவிகளுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடாது. என் சிந்தையிலே பொய்யின் தாக்கங்கள் இருக்கக்கூடாது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவசரத்திலையோ கோபத்திலையோ நான் என்ன பண்ணக்கூடாது? பொய்யை நான் பேசக்கூடாது. நான் பொய் பேசுறேனாலே பிசாசு இந்த பக்கம் உள்ள நுழைவதற்கு பெரிய வாசக்கதவனை என்ன பண்றேன்னு அர்த்தம்? திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக பொய்யிலிருந்து வருகிறது கள்ள தீர்க்க தரிசனம், பொய்யிலிருந்து வருகிறதான கள்ள உபதேசம், நிறைய காரியங்கள் இருக்குது. பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் டு த லாஸ்ட். நான் கடைசியாக இருக்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். அடுத்ததாக பொய்யிலிருந்து வர்றது தான் புறங்கூறுதல். புறங்கூறுதல், அதுக்கப்புறம் மற்றவங்களை குற்றம் சாட்டுதல், இது எல்லாமே பொய்யினால் வருகிற காரியமாக இருக்கிறது. கடைசியாக இந்த பொய்யின் ஆவியின் தாக்கங்களிலிருந்து எப்படி நம்ம விடுதலை ஆவது? கடைசியாக இந்த 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தலையிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 காரியங்களை சொல்ல போறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவருடைய தலையீடு இல்லாம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம செயல்படக்கூடாது. unless and until the Holy Spirit leads you, never step into any boundaries. நீங்கள் எந்த இடத்திற்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் இந்த ஆடி பெருக்கப்ப நான் ஸ்டேட்டஸ் போட்டேன், மெசேஜ் கூட அனுப்பினேன் குரூப்ல. பார்த்தீங்களா நான் தெரியல. ஆடி பெருக்கில் எல்லாரும் ஆற்றுல நீர்ல போய் எல்லாம் குடிப்பாங்க. ஆமா, எல்லா கடல் நீர்நிலை ஆவிகளும் எல்லார் மேலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம தேசத்துல, ஒவ்வொரு தேசத்துலையும், எல்லா தேசத்துலையும் அதிகபட்சமா இருக்கக்கூடிய அசுத்தாவி எங்கிருந்து வருது தெரியுமா? மெரைன் ஸ்பிரிட் தான்.
அந்த மெரைன் ஸ்பிரிட்டினுடைய ரொம்ப பிரத்யேகமான ஒரு செயல்பாடு என்னன்னா இச்சை, ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், அதாவது பழி வாங்குதல், அதாவது ரத்தத்தை சிந்த வைக்கிறதான வயலன்ஸ், அடிதடி. இந்த மெரைன் ஸ்பிரிட் இருக்கிற இடத்துல இது ரெண்டு காரியமும் இருக்கும். ஒன்று இச்சை இருக்கும், இன்னொன்று இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரேஜ், கோவம், எரிச்சல். மணிப்பூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? மணிப்பூரில் சண்டை போட்டது மாத்திரம் இல்லை, ஒரு பெண்ணை ரெண்டு பெண்களை நிர்வாணம், அது 2 பெண் வீடியோ வந்துச்சு. இது இல்லாமல் எத்தனை பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்களோ தெரியல. இப்போ நம்ம அந்த அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அங்கே சரியில்லைங்க, முதலமைச்சர் சரியில்லைங்க, பிரதம மந்திரி சரியில்லை. கிடையாது. அந்த ஊர் மேலே ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவங்களா இருந்தால் சொல்ல முடியும், அந்த ஊர் மேலே மெரைன் ஸ்பிரிட்ஸு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் அங்கே அதுதான் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நம்ம ஜெபிக்கிறதா இருந்தால் மணிப்பூருக்காக ஜெபிக்கும் போது கத்தாவே மணிப்பூரை ரட்சியும்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. மணிப்பூருக்காக 2 நிமிஷம் அமைதி காத்துட்டு போகலாம், ஒன்றும் நடக்காது. ஆனால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறதான ஆவிகளை நீங்கள் கடிந்து கொண்டு அதை மேற்கொள்ளலன்னு சொன்னால் அதே இது அடுத்த ஸ்டேட்டுக்கு வரும், அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வரும். அப்போது தேவ பிள்ளைகளாகிய நம்போ, கண்கள் திறக்கப்பட்டவங்களாக நம்போ, காது திறக்கப்பட்டு இந்த சத்தியத்தெல்லாம் கேட்குற நம்போ என்ன பண்ணணுங்க? நம்ம ஸ்டாண்ட் எடுத்து இந்த காரியங்களுக்காக, இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ்க்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் நம்ம போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு பூசா போகிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இந்த இடத்துல உங்கள் பிரசன்னம் இருக்கணும், இந்த உங்கள் பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு என்ன பண்ணாதீங்க. மோசே இப்படி தானே ஜெபம் பண்ணாரு, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல விட என்று சொன்னால் எங்களை இந்த இடத்தை விட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க. அதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். நான் போகிற இடத்துல எல்லாம் அபிஷேகம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு சில இடங்களுக்கு ஆஃப் லிமிட்ஸ் வச்சிருப்பார். அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. அங்கே போய் தான் நம்மளுடைய விசுவாசத்தை வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன்னா அப்புறம் கர்த்தர் கை கழுவி விட்டுருவார், போடா என்னமோ பண்ணு. ஸோ கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் சரியான இடங்களுக்குள்ளாக நாம் போக வேண்டும். முதலாவது. ரெண்டாவதா, accept the truth of God's word to be perfect. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது. வாசிப்போம், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் 18:30. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் மனப்பாடமா சொல்லி கொடுங்க வீட்டில். வாசிக்கலாமா? 18:30 சங்கீதம். தேவனுடைய, சத்தமா வாசிப்போம், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். திரும்ப வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, வசனம், அது 100% பர்ஃபெக்ட். அதுல எந்த குறையும் கர்த்தருடைய வசனத்துல இல்லை. இப்போ அதனால தான் இப்போ மற்ற மதத்தில் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு இப்போ இஸ்லாமியர்கள்லாம் இஸ்லாமியர்கிட்ட பேசணுன்னா பைபிளில் இவ்வளோ அது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்கியூ பண்ணணுன்னா, நம்ம ப்ரூவ் பண்ணணுன்னா என்ன வேணால் ப்ரூவ் பண்ணலாம். வரலாற்று பூர்வமாக பைபிள் மாத்திரம் தான் வரலாற்று பூர்வமாக இருக்கக்கூடிய புத்தகம். மற்றபடி மற்ற மதத்தை சார்ந்ததான மற்ற எந்த புத்தகங்களும் அதுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது, வரலாறே கிடையாது, கதை அது எல்லாமே. ஆனால் உண்மை என்பது என்னது? தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். ஸோ நம்ம கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது நமக்கு என்ன நம்பிக்கை வேணும்? இது 100% இது பெர்ஃபெக்ட் ஆனது, இது உத்தமமானது, இது சத்தியமானதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஸோ இது ரெண்டாவது காரியம். மூன்றாவதா, பிராக்டிஸ் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க பழக வேண்டும். கர்த்தருடைய சத்தம் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பொய்யின் வல்லமைகள் உங்களுடைய சிந்தைகளை விட்டு என்ன பண்ண முடியும்? வெளியேற்ற முடியும். அப்போ கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு காதுகளில் கேட்கணும். வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். எங்கள் பொய்க்கு ஆப்போசிட் என்னதுங்க? உண்மை தானே. அந்த உண்மை எங்கேருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியானது என்பதை உணர்ந்து உங்கள் இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு பொய்யின் ஆவிகளை உங்களால் என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். யோவான் 10:27-28 வாசிக்க வேண்டாம். என் ஆடுகள், இயேசு கிறிஸ்து சொல்ற, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும், செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து நான்காவதா நாம் கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம், சாத்தானி விதமான பொய்யான காரியங்களை உங்கள் சிந்தைகளை கொண்டு வரும்பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ள வேண்டும்.
இவ்விதமான பொய். ஒருவேளை பலவீனமாக இருக்கும்போது பிசாசு என்ன தெரியுமா பொய் சொல்லுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, தலைவலி வந்துச்சுன்னா ரைட்டு தலையில் மூளையில் கட்டி வந்துருச்சுன்னுவான். இது நம்ம யோசனைன்னு நினச்சிக்குவோம், அது யோசனை கிடையாது. எங்கேயோ ஒருத்தருக்கு தலைவலி வந்து டயக்னாஸ் பண்ண உடனே பிரெயின் டியூமர்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த விஷயம் மைண்டில் பதிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை பிசாசு உங்களுக்கு எப்படி ஆப்போசிட்டாக பயன்படுத்துவோம் தெரியுமா? லைட்டாக தலைவலி வந்திருக்கும், அது எங்கே போய் முடியும்? பிரெயின் டியூமரில் போய் முடியும். லைட்டாக ஏதாவது நடந்து கொஞ்சம் டயர்டாகி கால் வலிச்சிருக்கும், மூட்டு தேய்மானம் ஆகி போச்சுன்னு சொல்லும் பிசாசு. இதெல்லாம் என்னதுங்க? இதுதான் பொய். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நீங்க சொல்லணும், கிடையாது, நான் இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாய் அடைக்கப்பட்டவன், நான் என்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் சத்தியம், இதை தான் நம்ம பேசணும். ஆனா அதை விட்டுட்டு தலைவலி வந்தவொடனே புலம்புறது, வயிற்று வலி வந்தோடனே புலம்புறது, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தவொடனே கவலைப்படுறது, இதுனா என்ன அர்த்தம்? நீங்க பொய்க்கு வேலை போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை தான் பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பான். சரிங்களா? நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு நம்ம புரிந்து கொண்டோம் பொய்யின் ஆவிகள் என்ன, பொய்யின் ஆவிகள் எவ்விதமாலாம் செயல்படுது. பொய்யின் ஆவிகள் மறைமுகமாக சிறு பிராயம் முதலே நம்முடைய சிந்தைகளிலே ஊடுருவி இருக்கிறது. இப்போ இதெல்லாவற்றையும் அவற்றினாலே சொல்லப்பட்ட பொய்கள் அது எல்லாவற்றையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? உடைத்து தள்ள போகிறோம். நம்ம எல்லாரும் நம்ம நெஞ்சு மேலே கை வைங்க. உங்களுடைய நெஞ்சு மேலே கை வச்சு, உங்களுடைய ரைட் ஹேண்ட் உங்களுடைய நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே, அப்பா, நான் உம்முடைய சத்தியத்தினாலே நடத்தப்படுகிற உம்முடைய பிள்ளையாயிருக்கிறேன். ஆகையினால் சத்ருவினுடைய எந்த பொய்யும், சத்ருவினுடைய எந்த பொய்யும், எந்த மாய்மாலமும் என்னுடைய சிந்தையிலோ அரணிலோ இருப்பதற்கு இடம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். என் சிந்தையிலே சத்ருவினாலே போடப்பட்டதான எல்லா பொய்களையும், அந்த பொய்யினால் உண்டான மாயைகளையும், அந்த மாயைகளினால் உண்டான எல்லா அரண்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை விட்டு பொய்யின் வல்லமைகளும் பொய்யின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. நான் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு என்னை தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். ஆகையினால் சத்ருவினுடைய எந்த பொய்க்கும் நான் விலை போக போவது இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பொய்யின் வல்லமைகள், இந்த பொய்யின் ஆவிகள் மறைமுகமாக இருந்து கொண்டு எத்தனையோ குடும்பங்களையும் எத்தனையோ தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் சீரழித்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆனாலும் கர்த்தாவே, இந்த நாளில் எங்களுடைய கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பொய்யின் ஆவிகள் மறைமுகமாயிருந்து ஏற்படுத்துகிற தாக்கங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இவ்விதமான காரியங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த பொய்யின் ஆவிகளை நாங்கள் எதிர்த்து நிற்கவும், அவற்றினால் கட்டப்பட்ட மாயைகளையும் அரண்களையும் நாங்கள் உடைத்தெறியவும், நாங்கள் எதிர்த்து நிற்கவும் கர்த்தாவே இந்த வேண்டிய அபிஷேகத்தையும் பலனையும் எங்களுக்கு தாங்க. உம்முடைய பிள்ளைகள் வருகிற நாட்களிலே சத்தியத்தினாலே நிரப்பப்பட, பொய்யின் வல்லமைகள் வெளியேற்றப்படும்படி, சத்தியத்தினாலுடைய சிந்தைகள், எண்ணங்கள், இருதயங்கள் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் இந்த நாளில் உயர்ந்திரும், நீர் மாத்திரம் உயர்ந்திரும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பொய்யின் ஆவிகளின் வல்லமைகளிலிருந்து ஒரு விடுதலையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உயர்ந்திரும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.